அதற்கான தடுப்பூசியின் அவசியம் அல்லது அந்த தடுப்பூசி எடுக்க வேண்டுமா எடுக்கக்கூடாதா எதை எடுப்பது இப்படி பலரும் பலவிதமான சிந்தனைகளில் ஒரு கன்ஃபியூஸ்டாக ஒரு குழம்பி போன நிலையில் இருப்பதை எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அதனை பற்றி ஒரு தெளிவான கருத்தை முன்வைக்கலாம் என்று இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். ஆமாம், நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் புதிதாக அதாவது பலவிதமான மருத்துவ தகவல்களை எடுத்து வந்தோம். இந்த கோவிட்டின் தாக்கம் நீங்கள் குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட இப்போது 18-19 மாத காலங்கள். இந்த காலத்திலே ஆரம்பத்திலிருந்தே இதை பற்றி பேசினோம். தற்போது முக்கியமாக ஆஸ்திரேலியா, அதை விட சிட்னி மாநகரம் இப்போது முடக்கப்பட்ட நிலை இருக்கின்றது. இதன் காரணமாக இது பற்றி பேச வேண்டிய தேவை மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆமா, இன்று எங்களுடன் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கின்றார் டாக்டர் சித்ரா ஹரிநேசன். வணக்கம் சித்ரா. வணக்கம் கலா. வணக்கம் பிரபா. வணக்கம் நேயர்களே. ஆமா பிரபா, நாங்கள் தற்பொழுது குறிப்பிட்டது போல, அதாவது இன்று சிட்னியில் நாங்கள் ஒரு முடக்கப்பட்ட நிலையில், அதாவது லாக்டவுன் என்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த லாக்டவுன் எப்படி இருக்கின்றது, அது எங்களை எவ்வாறு பாதிக்கின்றது, எங்கள் பொருளாதாரம் எப்படி போகின்றது, இதை பற்றி ஒரு சிறு சாராம்சம் ஒன்றை கூறுங்களேன். ஆமாம், அதாவது ஜூன் மாதத்திலே முதலிலே சிட்னியிலே ஒரு சிறிதாக இந்த COVID-19 டெல்டா வேரியன்ட் என்று அழைக்கப்படுகின்ற, முன்னர் அதை இந்தியா வேரியன்ட் என்று சொன்னார்கள், அதைத்தான் நாங்கள் டெல்டா வேரியன்ட் என்று சொல்கின்றோம். இதன் தாக்கம் ஆரம்பித்ததிலிருந்து சிறிதாக சற்று பரவியதை அடுத்து சிட்னியை பொறுத்தவரையிலே ஃபேர்ஃபீல்ட், பேங்க்ஸ்டவுன், கேண்டர்பரி பகுதிகள் மற்றும் லிவர்பூல் பகுதிகளிலே முதலிலே ஒரு முடக்க நிலையை கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த தடவிலே கொண்டு வந்த போது அங்கு மக்கள் தொடர்ந்தும் பறந்து உறவினர்கள், நண்பர்கள் உடன் தொடர்பு கொண்ட காரணத்தினால் அங்கு அந்த நிலை சரியாக இருக்கவில்லை, அதாவது கட்டுப்பாடு. இதிலே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது, அந்த வேளையிலே இந்த கட்டுப்பாடுகளை அரசாங்கம் கொண்டு வந்த போது பாடசாலை விடுமுறை காலமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் சிட்னியின் மேற்கு, தென்மேற்கு பகுதிகளிலே இருப்பவர்கள் பலர் எத்னிக் குரூப் என்பார்கள் அல்லது நியூ மைக்ரண்ட் பாப்புலேஷன் என்பார்கள். அதாவது இங்கிலாந்திலிருந்து அல்லாத புதிதாக அல்லது 2-3 சந்ததிகளாக ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறிய மக்கள். அப்படியான மக்களிலே உள்ள முக்கியமான ஒரு பண்பு, நல்ல பண்பு என்று சொல்லலாம், அதாவது குடும்பங்களாக ஒன்று சேர்ந்து இருப்பது, நண்பர்களுடன் தொடர்புகளை மேற்கொள்வது. அதன் காரணமாக இந்த பாடசாலை விடுமுறையின் காரணமாக இந்த பரவல் மிக சடதியாக அதிகரித்தது. அதை அடுத்து இந்த முடக்க நிலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டு கம்பளைண்ட் கவுன்சில், அதைத் தொடர்ந்து பிளாக் டவுன், தற்போது பரமட்டா கவுன்சில் என்று அதாவது 8 கவுன்சிலிலே இந்த முடக்க நிலை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இதிலே மிக முக்கியமாக பொருளாதார தாக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது. அதாவது இதில் முதல் தடவையாக சிட்னியிலே இந்த கட்டிட வேலைகள் முற்றாக நிறுத்தப்பட்டன, கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் முதல் தடவையாக நீங்கள் 5 கிலோமீட்டருக்கு மேலே, அதாவது முடக்கப்பட்ட பகுதிகளில் செல்ல முடியாது என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவை அனைத்துமே ஒரு கடினமான கட்டுப்பாடுகள். அதாவது இதுவரை காலமும் இவை அவ்வாறு இருந்ததில்லை. இதன் காரணமாக தற்போது இந்த மக்களின் பாதிப்பை மிக அதிகமாக காண்கின்றோம். ஆனால் இவ்வளவும் செய்த பின்னரும் இதன் கொரோனாவின் அந்த கட்டுப்பாட்டை இன்னும் கொண்டு வரவில்லை. அதாவது இந்த பரவல் மிக முக்கியமாக சமுதாயத்திலே அதாவது கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் என்கிறார்கள், கம்யூனிட்டியிலே ஆக்டிவாக இருப்பது, அது மிக அதிகமாக இருக்கின்றது. இன்று கொடுக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி 235 பேர், இன்றும் நேற்றும் 190, அதற்கு முன்னே 240 என்று. ஆகவே அதன் காரணமாக அரசாங்கம் தமது என்னன்னு சொல்றது அறிவித்தல்களை மாற்றிக்கொண்டு வருகின்றது. ஆமா, இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த சில ஏரியாக்களில் அந்த இமிகிரன்ட்ஸ் அந்த ஒற்றுமையாக வாழ்வது, குடும்பங்களுடன் வாழ்வது, அதுதான் முக்கிய காரணம் என்று கூற முடியாது பிரபா. ஏனென்றால் சென்ற வருடமும் இதே கோவிட் நடந்தது தான். முக்கியமான காரணம் என்று சொன்னால் இந்த டெல்டா வேரியன்ட் வந்து நீங்கள் சென்ற வருடம் பார்த்த கொரோனா மாதிரி அல்ல. இந்த டெல்டா வேரியன்ட் மிகவும் வேகமாக பரவுகின்றது. அத்துடன் அது பாதிக்கும் அளவும் அதிகமாக இருக்கின்றது. அத்துடன் அந்த டியூரேஷன் ஆஃப் த இல்னஸ் சொல்றோம், அதாவது எவ்வளவு காலம் உங்களை அது தாக்குகிறது என்பதும் அதிகமாக உள்ளது. அது ஒரு முக்கிய காரணம் இன்று நாங்கள் இந்த நம்பரை குறைக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம். அதாவது
போன வருடம் நாங்கள் ஒரு கன்சல்டேஷன் செய்யும் பொழுது 15 நிமிடம் வரையும் அந்த பேஷண்ட் இருந்திருந்தால் நாங்கள் கேஷுவல் கண்டாக்ட் என்று தான் கூறப்பட்டோம். 15 நிமிடத்துக்கு மேல அந்த பேஷண்ட் இருந்தால் தான் நாங்கள் க்ளோஸ் கண்டாக்ட் அப்படித்தான் எல்லோரையும் குறிப்பிட்டோம். நீங்கள் ஒரு பொதுவான இடத்தில் இருந்திருந்தால். ஆனால் இந்த முறை அப்படி அல்ல. உங்களுக்கு பக்கத்தாலே அந்த ஒரு நோயாளி டெல்டா வேரியன்ட் இருப்பவர் நடந்து சென்றாலே உங்களுக்கு வரும், 99% வரும். அதுதான் இன்றைய நிலை. சென்ற வருடம் பார்த்தீர்கள் என்றால் கொரோனா ஒரு வீட்டில் கணவனுக்கு வந்திருக்கும், ஆனால் மனைவிக்கு வந்திருக்காது. அதுதான் பல வீடுகளில் நடந்தது. அதாவது இந்த பரவல் மிக அதிகமா இருக்கின்றது. இந்த முறை ஒருவருக்கு வந்தால் அந்த குடும்பத்தில் எல்லோருக்கும் வருகின்றது. அதாவது நீங்கள் இந்த கருத்தை கொண்டு வந்த போது கலா, அதாவது முக்கியமான தகவல், அதாவது இதுல அங்க வைரஸ் லோடு என்பார்கள், அதாவது பரவும் விதம் கிட்டத்தட்ட 1000 தடவை கூட என்கின்றார்கள், அதாவது டெல்டா வேரியன்ட். நிச்சயமாக அதனால் தான் நாங்கள் இன்று இவ்வாறு முடக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த பரவலை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் மிகவும் அவசியம், மிகவும் கடினமான விடயம். ஏனென்றால் இப்போது கிட்டத்தட்ட 6 வார காலம் முடக்கத்துக்கு பின்னரும் இந்த எண்ணிக்கையில் இன்னும் வீழ்ச்சி அடையவில்லை. அதன் காரணமாக நாங்கள் அடுத்ததையும் பார்த்தோமாக இருந்தால் அரசாங்கம் கூட கடந்த 8-10 நாட்களாக இன்று முக்கியமாக நியூ சவுத் வேல்ஸ் மாநில முதல்வர் கிளாடிஸ் பெர்ஜிக்லியன் சொன்னது போன்று தொடர்ந்து நீங்கள் இந்த வேக்சினேஷனை கொடுப்பதுதான் ஒரு நாங்கள் இந்த வேக்சினேஷனுக்கு வருவதற்கு முன் அதனை பற்றி வருவோம். சித்ரா, நீங்கள் இந்த வேக்சின் பற்றி வருவதற்கு முதல் நீங்கள் மக்களிடம் உங்கள் வேண்டுகோளாக நீங்கள் என்னத்தை கூற விரும்புகின்றீர்கள்? நான் கூற விரும்புவது என்னதுன்னா, நாங்க இவ்வளவு நேரமும் அந்த லாக்டவுனை பற்றி டீட்டெயிலா நீங்க கதைக்கிறோம். அதிகமான மக்கள் அதை சீரியஸாக எடுப்பதாக நான் உணரவில்லை. முன்பு கொரோனா வைரஸ் வந்த போது எல்லாரும் அதை சரியான சீரியஸாக எடுத்து பலர் வீட்டை விட்டு வெளியேறவில்லை. ஆனால் இன்று நாங்கள் அதை பார்க்கின்றோம். பலர் ரோட்லயே கார்களை காண்கின்றோம். பனிங்ஸுக்கு போனா பனிங்ஸ்ல கார் நிறைய நிற்கின்றது. அப்படி எல்லா இடமும் மக்கள் திரிகின்றார்கள். அது என்னத்தை இதை கூறுகின்றது என்றால், மக்களுக்கு அந்த உண்மையான சீரியஸ்னஸ், இந்த வருத்தத்தை கண்ட்ரோல் பண்ண விடுறதுக்கு தாங்கள் வீட்டுல இருந்து தான் அந்த வருத்தத்தை எனக்கு இல்லை, எனக்கு ஒரு சிம்டம்ஸும் இல்லை, ஆனால் என்னால இருந்து வெளியில் எனக்கு நோய் இல்லை என்று பலர் இந்த அந்த லாக்டவுன் என்றதை பெரிய சீரியஸாக எடுப்பதாக நான் உணரவில்லை. ஈவன் அந்த எங்களோட கன்சல்டேஷன் டாக்டர்ஸே நாங்கள் டெலிகன்சல்ட் என்று சொல்லி மேக்சிமைஸ், இப்ப வராதேங்கோ, நாங்கள் உங்களை கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது வருத்தம் என்றா எங்களை கால் பண்ணுங்கோ, நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் எங்களுக்கு என்ன தேவை என்றா எந்த நேரத்தில் நீங்கள் உண்மையாக எங்களிடம் வர வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவு தரம் கூறியும் இன்னும் மக்கள் வைத்தியரிடம் போய்கொண்டுதான் இருக்கின்றார்கள் இன்னும். ஆனால் இப்ப உண்மையாக நோய் அவர்களை நேரா கண்டு மருந்து தேவை என்ற நிலையை விட ஈவன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்கோ ஒரு ரெஃபரல் வாங்குறதுக்கோ எல்லாத்துக்கும் வைத்தியரை நாடுகிறார்கள். நான் யோசிக்கிறேன் என்னென்றால், அவர்களுக்கு அந்த லாக்டவுன்ல டாக்டர்ஸுக்கு போவது ஒரு எக்ஸ்கியூஸா, அதாவது வெளியிலே வெளிக்கிடுவதற்கு ஒரு தருணமாக ஒரு அவுட்டிங், ஒரு தருணமாக பாவித்தார்கள். சில வயது முதிர்ந்தவர்கள் கூறிக்கூட இருக்கிறார்கள், யார்கிட்ட டாக்டர் நான் போகலும் உங்கள்கிட்ட தானே வரையிலும். வி அண்டர்ஸ்டாண்ட், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஆனா அதே நேரத்துல அவை எங்கள்கிட்ட வரைக்குள்ள அவைக்கு இன்னொரு பேஷண்ட்டுக்கு ஒரு சிம்டம் இருந்து அது தொத்தினா அது எவ்வளவு டெட்லி என்றதை அவைக்கு விளங்குதில்லை. அதைத்தான் நாங்கள் திருப்பி அவர்களுக்கு சொல்லுவது, அதாவது நீங்கள் எங்களிடம் வருவதால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்த டெல்டா வேரியன்ட் பரவது பார்மசிஸ்டில், டாக்டர் சர்ஜரி அப்படியான இடங்கள் தான் கூடுதலாக பரவுகிறது. ஏனென்றால் அங்குதான் மக்கள் கூடுதலாக வருகின்றார்கள் இல்லையா கலா? நிச்சயமாக அதிகமான ஸ்பெஷலிஸ்ட் சர்வீசஸ் அவர்கள் தங்களிடம் வருபவர்களை 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கோவிட் டெஸ்டை செய்துவிட்டு வரும்படி கூறுகின்றார்கள். அவர்கள் அப்படி செய்யலாம், ஏனென்றால் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் சிஸ்டத்தின் படி போகும். நீண்ட நாட்கள் அவர்கள் பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணி போகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அது இலகுவான முறையாக இருக்கும். நாங்கள் குடும்ப வைத்தியர்களாக பார்க்கும் பொழுது எங்களிடம் உடனடியாக பேஷண்ட் ஒரு அப்பாயின்மெண்ட்டை வச்சு போட்டு உடனடி தேவைகளுக்காக வரும்பொழுது நாங்கள் 2 நாள் நீங்கள்
கோவிட் டெஸ்டை செய்து போட்டு வாங்கோன்னு சொன்னால் அது கொஞ்சம் அவர்களுக்கும் கடினமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சிம்டம்ஸ் இருக்கிறாக்களை மட்டும்தான் கோவிட் டெஸ்ட் செய்த போட்டு வாங்கோ, அது மற்றவர்களை நாங்கள் கோவிட் டெஸ்ட் செய்யாமல் பார்க்கின்றோம். ஆனாலும் பெரும்படியாக நாங்கள் டெலிபோனில் தான் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுக்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் தான் அவர்களை உள்ளே வர சொல்லுகின்றோம். மற்றொரு நேர்களுடன் பகிர்ந்து சொல்ல வேண்டும். அதாவது இன்று சற்று பின்னர் 8 மணிக்கு நியூ சவுத் வேல்ஸ் அரசின் மூத்த ஆலோசகர் டாக்டர் ஜான் ஃபிசல் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டு முக்கியமான ஒரு சில தகவல்களை பரிமாறிக்கொள்ள இருக்கின்றார்கள். சித்ரா, நீங்கள் கூறுங்கள். அதே போலதான் அந்த ஷாப்பிங் போறதும், அந்த கட்டாயம் அந்த ஷாப்பிங்குக்கு நாங்க போகலாம் என்று போகின்றார்களே ஒழிய அந்த அவசர தேவைக்கு நாங்கள் திருப்பி சொல்றோம், ஒரு அவசர தேவைக்கு ஓடி போய் அந்த சாமானை எடுத்துட்டு வாங்குவோன்னு சொல்றோம். ஆனா அப்படி எல்லாரும் பிளங்குவதாக தெரியவில்லை. எல்லாரும் அந்த கடைக்கு நான் உண்மையை கூறினால் சென்ற வருடம் நான் கொஞ்சம் கவலையினமாக இருந்தேன். சென்ற வருடம் தான் நான் மாறித்தான் இருந்தேன். சென்ற வருடம் வந்தேன் என்றால் எங்களுக்கு தெரிந்தது எல்லோருக்கும் தொற்றவில்லை. வீட்டிலேயே ஒரு ஆளுக்கு இருந்தால் இன்னொருவருக்கு வரவில்லை. மற்றது 15 நிமிடத்துக்கு மேலே இருந்தா தான் அது தொற்றும் என்ற வழியால் நான் பெரிதாக வேலையில் மாஸ்க் போட்டதும் குறைவு, நான் ஷாப்பிங் போய்க்க பயந்ததும் இல்லை. ஆனால் இம்முறை நான் இந்த முறைதான் நான் முதலாக நான் யோசித்தேன், நான் இந்த மருத்துவ தொழிலை ஏன் தேர்வு செய்தேன் என்ற ஒரு நிலைக்கு நான் யோசித்தது இந்த முறை தான். ஏனென்றால் இந்த முறை உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் நாங்கள் வேலை செய்வதாக உணர்கின்றோம். ஏனென்றால் பேஷண்ட்ஸோ அல்லது அங்கு வருபவர்களோ அவர்களுக்கும் கூட தெரியாது தங்களுக்கு கோவிட் இருக்கிறது என்று. அந்த சிம்டம்ஸ் வர முதலே அவர்கள் கேரி பண்ணி கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களை நாங்கள் பிளேம் பண்ணவும் முடியாது. ஆனால் இலகுவாக மிகவும் ஃபாஸ்டாக பரவி விடுகின்றது. இந்த முறை நான் மாஸ்க் கலட்டுவதே இல்லை வேலையில். மட்டுமல்ல, ஷாப்பிங்கை மேக்சிமம் நான் குறைத்து வைத்திருக்கின்றேன். அதாவது அவசியமான 2 பொருளை ஓடிப்போய் வாங்கி கொண்டு அந்த மேரத்தான் ரேஸ்ல ஓடி வார மாதிரி தான் ஓடி வாரது. இந்த லாக் அவுட் பண்றது கடைக்கு வெளியில வந்ததான் நான் கவனமாயிருக்கின்றது. ஏனென்றால் இந்த நேரத்துக்குள் யாரும் இதுக்குள்ளே நின்று விடுவார்களா இந்த கோவிட் இன்ஃபெக்ஷனுடன் என்ற ஒரு பயம் சரியாக இந்த முறை எனக்கு இருக்கின்றது. இது நான் என்னுடைய பர்சனலி நான் ஃபீல் பண்றது. ஏனென்றால் இந்த முறைதான் இந்த வைரஸ் இவ்வளவு ஃபாஸ்டாக பரவுகின்றது. ஆமாம். நான் இப்ப எனக்கு ஹஸ்பண்ட் ஷாப்பிங் செய்யறபடியா நான் இப்ப பல மாதங்களாக ஷாப்பிங் போகவில்லை என்றே சொல்லலாம். அவ்வளவுக்கு நாங்க பயந்து கொண்டுதான் இருக்கின்றோம். 2 விதம். ஒன்று எங்களுக்கு வந்துவிடும் என்று, 2வது எங்களுக்கு வந்தால் நாங்கள் போய் வேலை செய்ய முடியாது இல்லையா? நாங்கள் குடும்பம் பாதிக்கப்படும். நாங்கள் வேக்சின் எடுத்துக்கிட்டோம். நிச்சயமாக நாங்கள் சாக போவதில்லை, ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட போவதில்லை, அவற்றிற்காக பயப்படவில்லை. ஆனால் எங்களுக்கு வந்தால் நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் பேஷண்ட்ஸை பார்ப்போம். அன்று ஒரு 30-40 பேஷண்ட்ஸை பார்த்திருப்போம். வீட்டில் உள்ளவர்கள் ஐசோலேட் பண்ணணும், அங்கு வேலைக்கு வந்தவர்கள் ஐசோலேட் பண்ண வேண்டும், பேஷண்ட்ஸ் ஐசோலேட் பண்ண வேண்டும், இப்படி பலருக்கு கொடுத்து விடுவோம் உடனடியாக. ஆகவே இந்த தடவை அதான் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கோவிட்டின் தாக்கம், முக்கியமாக இந்த டெல்டா வேரியண்டின் தாக்கம் மீண்டும் அரசாங்கத்தினால் சொல்லப்படுகின்றது. அதாவது 25% மக்கள் ஆஸ்பத்திரியிலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளவர்கள், 25% 20 வயதுக்கு குறைந்தவர்கள். ஆகவே இந்த எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 40-45% 40 வயது குறைந்தவர்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் முக்கியமாக அதாவது கொஞ்சம் 60-70 வயதுக்கு முதிர்ந்தவர்கள், அதாவது அதுக்கு கூடியவர்கள் பலர் கொஞ்சம் தொற்று அதாவது ஊசி எடுத்திருக்கின்றார்கள். ஆமா, அதுதான் அந்த முக்கியமான விடயம் பிரபா. நாங்கள் எடுத்து விட்டார்கள் நினைத்த விடயம். இன்றைய எங்களுடைய அந்த பாயிண்ட் இன்றைக்கு நாங்கள் கதைக்க இருக்கிற விடயம் வேக்சினேஷன். சோ இப்ப என்ன நான் சொல்ல விளைகின்றேன் என்றால், அதாவது இந்த COVID-19 முற்று முழுதாக இல்லாமல் பண்ண முடியுமா என்றால் நான் சொல்லுவேன் நிச்சயமாக இல்லை. என்றால் இன்று கூட நாங்கள் பார்க்கலாம், நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று தற்போது பிரிஸ்பனும் 3 நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கிறது. இல்லை, நீங்கள் உலக நாடுகளை எடுத்து பாருங்கள். கனடா, UK, USA எல்லாம் நிறைய வேக்சின் கொடுத்திருந்தாலும் தற்பொழுதும் கோவிட் அங்கு இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய எய்ம் என்ன என்று சொன்னால் COVID-19 இல்லாமல் பண்ணுவதல்ல, எங்களுடைய வருத்தம் எங்களுக்கு வராமல், பாதிக்கிற அளவுக்கு வராமல் இருப்பதும் இறப்பை குறைப்பது. அதாவது வரும் சந்தர்ப்பங்கள் முதலாவது மீண்டும் சற்று சொல்ல வேண்டுமானால் இந்த அரசாங்கத்தினால் வெளியிட்ட அந்த வைத்தியசாலையில் இருப்பவர்களை பார்க்கும் போது இறந்தவர்கள் ஒருவரும், அதாவது இறந்தவர்கள் அனைவரும்
தடுப்பூசி இல்லாதவர்கள். அதாவது எங்களுடைய எய்ம் வந்து கோவிடை இல்லாமல் ஒழிப்பது அல்ல. கோவிட் வந்தால் அது எங்களை பாதிக்காமல் இருப்பதும் நாங்கள் கோவிடால் இறக்காமல் இருப்பதும் இதுதான் எங்களுடைய எய்மாக இருக்க போகின்றது. சரியா? அப்ப அப்படி பார்த்தால் இப்பொழுது லாக்டவுனால நாங்க முடக்கப்பட்டு இருக்கின்றோம். இந்த லாக்டவுனால முடக்கப்பட்டு இருக்கும் பொழுது மன ரீதியாக, உள ரீதியாக, உடல் ரீதியாக, எல்லா ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லோரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒருவர் தன்னும் சொல்ல முடியாது நான் நல்லா இருக்கிறேன், எல்லாரும் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். இப்படியே நாங்கள் முடங்கி இருக்க போகின்றோமா? இல்லை. அதிலிருந்து வெளியில் வர வேண்டும். ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு தீர்வு வேக்சினேஷன் தான். இந்த வேக்சினேஷன் எடுத்தால் ஒரு டோஸ் எடுத்தாலே உங்களுக்கு 50% உங்களுடைய இறப்பு வந்து குறைகின்றது. 2 டோஸும் எடுத்தவர்கள் ஒருவருமே இதுவரையும் இறந்ததாகவோ அல்லது கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவோ இல்லை. 95% தடுப்பூசி இல்லாதவர்கள் ஆஸ்பத்திரியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப ஒரே ஒரு வழி வந்து தடுப்பூசி எடுப்பதுதான். சரி, சிலர் நினைக்க கூடும் 70% ஆஸ்திரேலியன்ஸ் எடுத்துட்டோம் என்றால் லாக்டவுன் எல்லாம் இல்லாமல் போகும், ஆகவே நாங்கள் ஒரு 30% இருக்கலாம் தானே என்று. அது நடக்க போகின்றதா? இல்லை. ஏனென்றால் இந்த கொரோனா 70% எடுத்த பிறகு என்ன நடக்க போகின்றது என்றால் உலகளாவிய சுருக்கமாக சொல்லுங்கள். அந்த ஹெர்ட் இம்யூனிட்டி என்று மக்கள் சொல்வது என்ன என்று சுருக்கமாக. ஹெர்ட் இம்யூனிட்டி என்பதை பற்றி உண்மையாக நான் இதில் கதைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தால் இப்பொழுது 70% வேக்சின் எடுத்து விட்டால் அரசாங்கம் சொல்கின்றது நாங்கள் எல்லாத்தையும் திறப்போம். திறந்தால் இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் எல்லாவற்றையும் திறக்கும் பொழுது என்ன நடக்க போகின்றது? புதிதாக கோவிட் வரத்தான் போகின்றது. இன்று செய்தியிலே வந்திருக்கின்றது இன்னொரு வேரியன்ட் அது நேற்று முந்தின நாள் வந்துவிட்டது. இல்ல ஏதோ ஒன்று வரப்போகிறது. அப்ப என்ன நடக்க போகுது? இந்த 70% வேக்சின் எடுத்த ஆட்களுக்கு வந்து ஒரு தடிமல் காய்ச்சல் வந்த மாதிரி வந்து போயிடும். மிச்சம் எடுக்காத 30% என்ன செய்ய போகிறீர்கள்? நிச்சயமாக நீங்க இறக்கத்தான் போகிறீர்கள் அல்லது மிகவும் பாதிக்கப்பட போகிறீர்கள். இந்த 2ல ஒன்று நடக்கத்தான் போகிறது. சோ அதற்கு நீங்கள் ரெடி என்றால் நீங்கள் எடுக்காமல் இருங்கள். இன்னொரு விடயத்தை பார்த்தால் எல்லோரும் ஒரு கன்ஃபியூஷன், எந்த வேக்சினை எடுப்பது, அஸ்ட்ராசெனிகாவை எடுப்பதா அல்லது ஃபைசரை எடுப்பதா என்பது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எல்லோருக்கும் இடையில். இது ஒரு ஒரு நாட்டில் இருந்தால் ஒரு நிலைமை எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இன்று இருக்கின்றோம். இதில் நான் உயிரை காப்பது எப்படி என்பதை பற்றி யோசிப்பதா அல்லது இந்த வழியில் காப்பாற்றவா அந்த வழியில் காப்பாற்றவா என்று யோசிப்பது, அப்படி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்க ஒரு சிச்சுவேஷன் இருக்கின்றதா? இல்லை. சரியா? நாங்கள் என்னத்துக்கு பயப்படுகின்றோம் என்றால் ஒரு 0.0001% சான்சஸ் ஆஃப் எனக்கு ஒரு கிளாட் வரலாம், நான் இறக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் 1000 டைம்ஸ் திங்க் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி நாங்கள் யோசித்து முடிவெடுக்க முதல் உங்களுக்கு கோவிட் வந்துவிடும். கோவிட் வந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படுவீர்கள். உங்களுக்கு கோவிடால கிளாட் வர்றது வந்து மிகவும் அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது. கோவிடால கிளாட்ஸ் வரும், கோவிடால நீங்கள் இறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை பற்றி சிந்திக்கிறீர்கள் இல்லை. அந்த 0.0001% என்ன நடக்குமா என்பதை பற்றி சிந்திக்கின்றீர்கள். இந்த அளவு சான்ஸ் தான் உங்களுக்கு ஒரு நீங்கள் வெளியில் போகும் பொழுது மின்னல் ஒருவருக்கு தாக்கி அவர் இறக்கும் சந்தர்ப்பம் அதே அளவுதான். அதற்காக நாங்கள் வெளியில் போகாமல் இருக்கின்றோமா? இல்லை. மின்னல் அடிச்சு விடும் நாங்கள் செத்து போயிடுவோம் என்று போகாமல் இருக்கின்றோமா? ஆகவே அதாவது ஒரு சந்தர்ப்பமே சற்றுமே இல்லாத ஒரு சந்தர்ப்பத்துக்காக பயந்து கொண்டு முக்கியமாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். அதாவது உங்களுக்கு வருத்தம்பரமாக இருந்தால் நீங்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவர் என்றால் 500 ஒரு 1 in 500 அல்லது 500 ஒரு தடவை சாத்தியம் இருக்கின்றது. ஆகவே இப்போது நம்முடன் இந்த வைத்திய நிபுணர் டாக்டர் ஜான் ஃபிசல் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொள்வோமாக. Good afternoon, Jan. This is Brabaakaran from the studio, and also we have Dr. Jeevakumar in the studio, and also we have Dr. Chithra Harinesan. Can you hear us? I think your microphone is off. Yeah. இப்போது நம்முடன் இணைந்திருப்பவர் நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசின் மூத்த வைத்திய நிபுணர், வைத்திய ஆலோசகர் டாக்டர் ஜான் ஃபிசல் அவர்கள். இவர் தொலைக்காட்சி வானொலிகளிலே நீங்கள் கண்டிருப்பீர்கள். இப்போது நம்முடன் இணைந்திருக்கிறார். இன்று முக்கியமாக ஒரு சில கருத்துக்களை அரசாங்கத்தின் சார்பிலே, அதாவது தற்போது என்ன விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சில கேள்விகளையும் அவற்றையும் நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.
அதை நாங்கள் இப்போது இணைந்து கொள்ள இருக்கின்றார். கலா, நாங்கள் சற்று பேசிக் கொண்டிருப்போம். ஏனென்றால் ஆமாம், நீங்கள் அந்த இறக்கும் வீதத்தை பற்றி குறிப்பிட்டீர்கள் பிரபா. அதாவது ஒரு 30 வயதுக்கு உட்பட்ட ஒருவருடன் நாங்கள் வயது அடிப்படையில் பார்ப்போமா இருந்தால் 50க்கும் 64 வயதுக்கும் உட்பட்டவர் ஒரு 30 வயது ஒருவருடன் கம்பேர் பண்ணினால் 35 டைம்ஸ் அவருக்கு இறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுவே 65 தொடக்கம் 75 வயதுக்கு உட்பட்டவர்களை பார்த்தால் 95 டைம்ஸ், அது 95 டைம்ஸ் இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 600 டைம்ஸ் ஹை, அதாவது இறப்பதற்கான வாய்ப்புகள். சோ இதனால் தான் நாங்கள் இந்த வேக்சினை ஆரம்பத்தில் கொடுக்கும் போது 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முதலில் கொடுத்தோம். ஆமா, இந்த 70 வயதுக்கு மேற்பட்டவர்களில் பலர் கூட இன்றும் ஃபைசர் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நீங்கள் அதை பார்த்து கொண்டே இருக்க போன்றீர்கள். ஆமா, மற்ற இதற்குத்தான் நான் ஒரு உங்களுக்கு ஒரு கல்லறை ஒன்றின் படம் அனுப்பினேன். அதை நிச்சயமாக இதில் காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். இது ஒரு நல்ல உதாரணம். நீங்கள் ஃபைசர் வேக்சினுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருந்தால் இங்குதான் அதிகமாக உங்களுக்கு இந்த ஃபைசர் வேக்சின் கிடைக்கும். ஏனென்றால் நாங்கள் ஒரு சுருக்கமாக ஒரு விடயத்தை பார்த்தால் கலா, அதாவது நீங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம், அதாவது நீங்கள் முதலாவது வேக்சினேஷன் எடுத்தால் நாங்கள் 2 வேக்சினை பற்றி உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்ல போகின்றோம். எங்களுடைய ஏஜ் குரூப், அதாவது 50க்கும் 60க்கும் இடைப்பட்ட வயதினருக்கு தான் அதிக அளவில் இந்த கிளாட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது AstraZeneca எடுத்தால். ஆனா நான் எடுத்தது AstraZeneca தான். நான் ஃபைசருக்கு எலிஜிபிள். எங்களுடைய ஏஜ் குரூப்புக்கு ஃபைசர் தான் சொன்னார்கள், ஆனால் நான் எடுத்தது AstraZeneca. ஆமா. Jan, can you hear us? I can hear you. Can you hear me this time? Yes. Oh, fantastic. நேயர்களே, இப்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார் டாக்டர் ஜான் ஃபிசல், நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசின் சுகாதார மூத்த ஆலோசகர். இவரை நாங்கள் குறிப்பிட்டது போல நீங்கள் வானொலி தொலைக்காட்சிகளில் கண்டிருப்பீர்கள். Jan, as I mentioned, I think you could hear us before. We have got Dr. Jeevakumar and Dr. Chithra Harinesan join us in our program. And first of all, thanks very much for joining on ATBC. What we will do, we'll have a few questions, and also please give us a bit of time to translate possibly on air of some of the discussions we have today. I think first of all, could you please just brief us quickly on what the situation today based on ground? So we've had over 200 cases of COVID-19 in the New South Wales community, and up to 50 to 70 people who are able to spread that disease to other people who weren't isolating for what we call their infectious period, the time of times when they could give the COVID to other people. Yes. And so we're still very worried. The number of cases seems to be stabilizing, but again, it doesn't take very much for COVID to spread very quickly. The Delta variant is very different to COVID as we have known it. It spreads very, very quickly between people in the same room, in the same house, between family members. And that's why where we're seeing a lot of people impacted is they're going to work or going to the shops. They're being exposed to COVID out in the community. And then when they come home, they're able to infect their whole family or everyone who they are living with. And this is very different. With old COVID, we used to see people maybe give it to their husband or wife, maybe to one child. But with this one, we're seeing, particularly in large family groups, it goes to the grandparents, it goes to the children. And if people are visiting each other's houses, it very quickly moves from house to house. இதை நாங்கள் ஒரு தமிழில் சொல்லுவோம் இருந்தால், அதாவது நாங்கள் குறிப்பிட்ட விடயத்தை தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது மிகவும் கவலையான விடயம். ஏனென்றால் இன்று 200க்கும் மேற்பட்ட கேசஸ், அத்துடன் 50 தொடக்கம் 60 பேர் கம்யூனிட்டியில் இருந்துள்ளார்கள். அவர்கள் அதாவது அந்த ஐசோலேஷன் பீரியடில் இருந்ததால் அவர்களிடமிருந்து இந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்கின்றது. அத்துடன் நான் முன்பு குறிப்பிட்டது போல் இந்த டெல்டா வேரியன்ட் மிகவும் ஒரு பாரதூரமானது, மிகவும் இலகுவாக பரவுகின்றது. ஆகவே நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போறதாலேயோ அல்லது ஷாப்பிங் போறதாலேயோ நீங்கள் அங்கிருந்து அந்த வைரஸை கொண்டு வந்து
வந்து வீட்டில் உள்ளவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் சகலருக்கும் கொடுத்து மிகவும் விரைவாக இதை பரவ வைக்கின்றீர்கள் என்பதுதான். அதாவது முற்று முழுதாக அனைவருக்கும் கிடைக்கின்றது. அதாவது கிடைக்கிறது என்று சொல்வதையும் பார்க்க குடும்ப உறுப்பினர்கள். So Jan, so the key thing is basically the spread is pretty widespread into the household, so everyone is getting it. Yes. I think today on the interview today, Health Minister mentioned it as well about the family units are more bigger and more interconnected in the south and southwestern and western Sydney. Why is the message not going through for you? What's the difficulty? Look, I think when most of us think about who's at home with us, we unconsciously think about our family. And for me, my family is usually an extended network of my sister's house where my mother lives, my father who is in aged care, and my own home where there are 4 of us. But normally if somebody says, who's your family, who's your household, to some extent my mother and my sister included in my thinking. Now, with COVID, my household has to be just the 4 of us who live in my house. I can't go and visit my sister. I can't go and see my mum. And I think it's really hard because I think a lot of us would say it's been a very long time when your parents are older or they're frail. It's very hard to not be with them all the time. And so I think it's that thing where we think our family is safe. I won't be any danger to my family, but COVID loves it when we get together. COVID is sneaky. It just wants to get between our trust and our love for each other, and it's using that to spread from person to person. Just 1 second. Exactly. அதை நீங்கள் முன்பு குறிப்பிட்டிருந்தீர்கள் பிரபா. அதாவது நாங்கள் இந்த இமிகிரன்ஸ், அதாவது எங்களோட கம்யூனிட்டி வந்து நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக ஒருவரை ஒருவர் பாதுகாத்து கொண்டு ஒருவரோடு கூட அன்பு செலுத்தி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிலவுகளை அடிக்கடி கண்டு சந்திச்சு இப்படி எல்லாம் கதைப்பது. அப்ப அவர் சொல்லுகின்றார் வடிவாக, உங்களோட குடும்பம் என்று சொல்லும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கும் அம்மாவும் அப்பாவும் 2 பிள்ளையும் தான் குடும்பம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் அம்மாவை பார்த்தாலும் அவரை சேர்க்க வேண்டும். அம்மா வேற வீட்டுல இருந்தால், அக்கா வேற வீட்டுல இருந்தால், தங்கை இன்னொரு வீட்டில் இருந்தால் அவர்கள் உங்கள் குடும்பம் அல்ல. நீங்கள் சேர்ந்து இப்படி மற்ற குடும்பங்களுக்கு போவதன் மூலம் தான் இன்னும் அதிகமாக நீங்கள் அதனை பரப்புகிறீர்கள். அவை உங்கள் குடும்பம் என்பது நீங்கள் அந்த வீட்டிற்குள் யார் யார் இருக்கிறீர்களோ அது மட்டும்தான் உங்கள் குடும்பம் தற்போதைக்கு. ஆமாம், அது மட்டுமில்ல, நீங்கள் குறிப்பிட்டது போல மிகவும் விரைவாக பரவுகிறது. ஆகவே உண்மையாக நீங்கள் உங்கள் குடும்பத்தை லவ் பண்ணி அதான் நேசித்தால் அவர்களை போய் பார்க்காதீர்கள், அவர்களுக்கு நீங்கள் கோவிடை கொடுக்காதீர்கள். The next question, Jan, is about we are asking people to stay, but especially with our listeners, like the Tamil community, similar to any other new migrant communities here, a lot of people are worried about income, workplace, or sometimes they even worry about telling their managers or where they work that they can't come or they have some symptoms. So it seems like, and also we have seen in the last 2 weeks or last 10 days, there are 3 deaths happened in home due to COVID. That seems to be a very high rate. What would you say about these things? Look, I think a lot of people are worried about telling New South Wales Health that you've got a problem, that we're going to tell somebody if you're working, if perhaps you maybe shouldn't be working, if we're going to be telling people that you maybe have got together with people you shouldn't have got together with. That's not true. All we care about is you and your health, and the best way we can help protect people is by knowing about any case early. And so that's why getting the tests done as soon as anyone has even a mild symptom, even if it's a slightly runny nose, a slightly sore throat, most of the time you will not have a positive test. But if you do have that positive test, it means we can work quickly. And that means that we don't tell the Australian government what's happening. We don't tell the New South Wales Police what is happening. We only care about you. And we know that with COVID, some people, after people have been sick for 5 or 6 days, they can have a very rapid deterioration. And the good news is if we get that person to hospital, we now know how to help treat them so that we don't have a bad outcome. But if we don't get them to hospital, it can be very quick between starting to become very sick and actually passing away. I think the key message, I will do the translation shortly. The key message you mentioned, Dr. Jan, is about, health actually make sure that you get the treatment rather than worrying about notifying the police or notifying the government, because I think one of the biggest
things I would say is, if somebody breached the health orders or they have visited somebody, they would think, okay, if I now notify or got positive, I'll be in trouble. Yeah, and no, look, you know, you may have heard through the media that we've had one poor family who had a death in a young person, and as is usual, people wanted to get together to lift each other up. But from that, we've had over 40 cases of COVID amongst that one group of people who got together to lift each other up. And so that's why it's so important. You won't see us telling the police. The police don't know who those people are. The police don't know, you know, what happened. All we are doing is saying, please tell us, because the quicker you tell us, the more we can help you. Let me say that in our language, in Tamil. முக்கியமாக நாங்கள் இங்கு பார்த்தது, அதாவது நியூ சவுத் வேல்ஸ் பல மக்கள், ஒரு சிலர் இப்போது கோவிட் பாசிட்டிவ் என்று அடையாளம் காணப்பட்டாலும் அதை பற்றி சொல்வதற்கு பயப்படுகின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் சட்டத்தை மீறிவிட்டோம் அல்லது அரச கட்டுப்பாடை மீறிவிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இங்கு சட்ட விரோதமாக இங்கு இருப்பவர்கள் கூட இருக்கலாம். அவர்கள் அப்படியாக தெரியப்படுத்தினால் இதன் மூலம் அரசாங்கமோ போலீஸோ தெரிய வந்தால் அதனால் வேறு பிரச்சனைகள் வருமோ என்ற அந்த பயத்திலே வெளியில சொல்லாமல் இருக்கின்றார்கள். இப்போது டாக்டர் ஜான், நியூ சவுத் வேல்ஸ் அரசிலிருந்து இவர் சொல்வது என்னவென்றால், நீங்கள் அப்படி பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நியூ சவுத் வேல்ஸ் அரசாங்க, நியூ சவுத் வேல்ஸ் சுகாதார சேவையை பொறுத்தவரையிலே உங்களது சுயினத்தை எவ்வாறு தீர்ப்பது, அதை எவ்வாறு மாற்றிக்கொள்வது என்பதை பற்றித்தான் அவர்கள் மிக முக்கியமாக இருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமாக இப்படியாக ஒரு நிகழ்வு ஏற்பட்டு நீங்கள் கோவிட் உங்களுக்கு இருக்கின்றது என்று உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக தேவையான பரிசோதனையோ அல்லது அதாவது உதவிகளை அரசாங்கத்தில், அதாவது வைத்தியசாலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்துடன் நீங்கள் அதனை மறைப்பதன் மூலம் இன்னொரு விடயத்தை செய்கிறேன் என்றால், நீங்கள் இந்த கோவிட் வந்து 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் உங்களுக்கு ஏலாமல் போய்கொண்டிருந்து நல்லாக ஏலாமல் போன பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போவதனால் உங்களை காப்பாற்ற முடியாமல் போகலாம். நீங்கள் முதலே கூறினால் உங்களுக்கு முதலே ஏலாமல் போக உடனடியாக ட்ரீட்மெண்ட் செய்து உங்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இதை சொன்னால் பிரச்சனை வருமோ என்று சொல்லாமல் இருப்பதன் மூலம் உங்களுக்கு வந்து ஒரு சிவியரான டிசீஸ் வந்து அப்படித்தான் சில வேளைகளில் இந்த வீடுகளில் இறப்பு நடந்ததோ கூடி தெரியாது. ஆமாம், அதுதான் அவர் மற்றதையும் குறிப்பிட்டிருந்தார் டாக்டர் ஜான் அவர்கள். அதாவது இந்த பெண்களிலே ஒரு குடும்பத்திலே ஒரு இறப்பு ஏற்பட்டது. தமிழ் சமூகம் அல்ல, இதற்கு 40 பேரிலே, அதாவது இந்த நிகழ்வுக்கு சடுதியாக நடைபெற்ற நிகழ்வின் காரணமாக அங்கு சென்றவர்களுக்கு 40 பேருக்கு கிடைத்தது. அதாவது கோவிட்டை பெற்று தொற்று நோய் பரவியது. இருந்த போதிலும் அவர்களுக்கு எவ்வித தண்டனையையும் அரசாங்கம் வழங்கவில்லை என்பதை நாங்கள் இங்கு சொல்ல வேண்டும். ஆகவே மிக முக்கியமாக மக்கள் இந்த தொடர்புகளை அரசாங்கத்துடன் அதாவது ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். The next one also, Jan, is about when someone says got positive. I think that's one of those things Chithra and Kala was mentioning in their medical centers as well, whether they are casual contact or close contact, and when they are supposed to be waiting for isolation till their results are coming. But unfortunately, a lot of them turn up in the medical centers. They ignore it, or some of them don't understand it. I think I hear a lot on TV about it. Could you say some more about it? So I think the key thing is, if you do get those symptoms of a runny nose, a sore or scratchy throat, a new cough, or just, we're seeing with some young people with Delta, it's a headache and feeling achy all over. Please, if you need to talk to a doctor, ring them or do a telehealth appointment with them, or you can ring Health Direct and ask for an interpreter and they can help you. But get a test and go home and try and stay away from your housemates, stay away from your family, and just sort of hang in your own room if you can and get everyone else to look after you. Once you've got that test result, if it's negative, call your doctor and see if they think there might be something else going on and if they want to do other tests or see you. But otherwise, please don't go to the chemist and try and fix it yourself. Please don't go straight into the doctor's office. Call ahead always. Thank you. அதை நாங்கள் முதலே அதுதான் அந்த இம்பார்ட்டன்டான விடயம். அதாவது உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்போது, இது நான் கண்டிருக்கிறேன், சித்ராவும் நிச்சயமாக கண்டிருப்பார். அதாவது
கேட்டால் முன்னுக்கு ரிசப்ஷன் கேட்டால் உங்களுக்கு தடிமல் இருக்கிறதா, இருமல் இருக்கிறதா, காய்ச்சல் இருக்கிறதா, இல்லை என்று போட்டு டாக்டர் கூப்பிட்டு கேட்க சொல்லுவீங்கன்னா, அது தடிமல் இருக்குது டாக்டர், சாடியான ஒரு சோத்ரோட்டமே. அப்ப இப்ப நீங்க முன்னுக்கு ரிசப்ஷன் கேட்கலையா உங்கள்ட்ட? ஆனா இது கோவிட் இல்லையான்னு தெரியும். இது கோவிட் இல்லை என்று எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அன்லஸ் இந்த டெஸ்ட் செய்தாலே தவிர உங்கள் ஒருவருக்கும் தெரியாது உங்களுக்கு கோவிட் இருக்கிறதா இல்லையா என்று. இந்த சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் உடனடியாக போய் கோவிட் டெஸ்ட் செய்யுங்கள். நெகட்டிவ் என்ற ரிசல்ட்ஸ் உடன் வரும்பொழுது நாங்கள் பார்ப்போம் உங்களை. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் தற்பொழுது இவர் குறிப்பிட்டது போல, அதாவது 95% 99% ஆட்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் இல்லை இந்த டெஸ்ட் செய்ய, நெகட்டிவ் தான். ஆனால் எப்படி தெரியும் உங்களுக்கு நெகட்டிவ் என்று? இது ஃப்ளூ என்று சொல்ல அப்படி அல்ல, உங்களுக்கு தெரியாது. ஆகவே நீங்கள் கட்டாயம் கோவிட் டெஸ்ட் செய்ய வேண்டும். Next, the COVID test செய்து போட்டு நான் COVID test செய்துட்டேன் என்று சொல்லி போட்டு டாக்டர் அவையல் அவன் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் நெகட்டிவா வரும் மட்டுக்கும் they have to isolate it. அவ வீட்டுல இருக்கணும் என்ற அந்த கட்டுப்பாடு அவர்களுக்கு தேவை. கோவிட் டெஸ்ட் செய்து போட்டு ஷாப்பிங் போறதோ டாக்டர்ஸ்ட போறதோ அது தவறானது. நீங்கள் கோவிட் டெஸ்ட் செய்தீங்கள் என்னிடம் நடந்திருக்கிறது. கோவிட் டெஸ்ட் செய்துட்டீங்களான்னு ஓமன்ட்டு இப்ப செய்தீங்கன்னு உப்பான் செய்துட்டு நேரம் வாரணும். ஐசோலேட் பண்ண சொல்லப்படுபவர்கள், அதாவது இப்ப இவர் உங்களோட கண்டக்ட் என்று ஐடென்டிஃபை பண்ணி நீங்க வீட்டுல இருங்கோ என்று சொல்லுபவர்கள் சிம்டம்ஸ் இல்லை என்ற உடனே பயத்துல தாங்கள் போய் வேக்சின் எடுப்போம் என்று வலிக்கிட்டு டாக்டர்ஸ்ட போயினோம். ஆனால் அப்படி அவர்கள் வலிக்கிட கூடாது. அதாவது அந்த ரூல்ஸ் அதை நாங்கள் மீண்டும் பின்னர் வலியுறுத்தி சொல்ல வேண்டும். The next one, John, but we have also the discussion about the increased vaccination because of the COVID is still, the numbers are still there, and of course it's a very infectious disease. What's happening with the vaccination? I think, of course, I wouldn't come to that question yet, but I think probably I will. Everybody wants to, not everybody, most of the people want to have a Pfizer, right? And AstraZeneca. But I think, as example, we said Kala, her family, my 23-year-old son, they all have AstraZeneca and they have no issues. So the question is, can you say more things about the importance of vaccination and how it will prevent things? Look, we have an epidemic at the moment, and we have a great tool to help fight that epidemic, and that is the AstraZeneca vaccine. There's not enough Pfizer in Australia to vaccinate all the people who would like it right now, but we have people who are in imminent danger if they do not have the AstraZeneca vaccine. So we have people, it feels like I've got a big fire coming towards us. I've got a fantastic BMW, brand new BMW, and I'm saying, please get into this BMW and drive yourself away from this fire so that you and your family will be safe. And everyone says, no, I want the Ferrari. I'm going to wait for the Ferrari. And by the time the Ferrari arrives, the fire will have come past them and may have taken their whole family away. So please get in the BMW, the AstraZeneca, which is a great vaccine, and drive away from that fire. I think it's a good analogy, and I think it should sink in with people. So it's all about timing, isn't it? It's about, if you are waiting for another 4 weeks, another 3 weeks, another 2 months, it will be too late, right? What are the the chances of death or serious injury will be a lot more than waiting for something like that. இப்போது இவர் குறிப்பிட்டது போல, அதாவது இப்போது இருப்பது ஒரு பாரிய பேண்டமிக் என்பது எனக்கு தமிழ் வரியவில்லை. இந்த ஒரு பேரழிவை தரக்கூடிய இந்த கொரோனா கோவிட். தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, கையில் இருக்கிறதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இப்போது இவர் குறிப்பிட்டது போல, இவர் இப்போது சொன்னது போல, இது ஒரு பாரிய நெருப்பு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நெருப்பிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் வரப்போற ஃபெராரியோ ஒரு மிக மிக விரைவான காரை விட்டு தற்போது இருக்கும் காரில் இருந்து அதிலிருந்து தப்பி செல்ல வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். அது ஒரு சரியான விடயமாகத்தான் நாங்கள் கருத வேண்டும். The next one also, Jan, is about the vaccination. It's like you said, it's plenty of them available. Can you tell a bit more about the walk-in, where you can get the walk-in vaccination and how you can get it from pharmacies and, of course, the doctors and medical centers, please?
Yeah, so there's an easy way to, well, not easy, I'm sorry, that's a fib. There is a good way to find it on the internet. It lists all the places that are offering the vaccine, and there's a new walk-in hub at Prairiewood near Fairfield, and there's also going to be other hubs that will pop up at different places. People will tell you whether you need to book an appointment when you see a flyer or you find some information about the clinic. I think most doctors would like you to make an appointment, and usually booking it through the internet. So if you're not a person who's good at using the internet, I'm asking young people particularly to think about anyone who they know in their life who may be a little bit tech disabled and reach out to them and help them find an appointment booking. So the first place is always your own GP, but your GP will also probably know about where also is the vaccine is being offered. I hope I'm right with that. No, that's good. I think இப்போது இவர் குறிப்பிட்டது போல இந்த வேக்சினேஷனைக்காக பொறுத்து கொண்டு அல்லது அதை தவிர்த்து கொண்டிருக்க வேண்டாம், உடனடியாக எடுங்கள். அஸ்ட்ராசெனிகா வேக்சினேஷன் எல்லா இடமும் இருக்கின்றது. ஆகவே முதலாவதாக நீங்கள் உங்களது வைத்தியரை தொடர்பு கொள்ளுங்கள், குடும்ப வைத்தியரை. அவர் உங்களுக்கு அதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிகமாக அல்லது நீங்கள் மற்ற பொது இடங்களிலே மிகவும் விரைவாக எடுக்க வேண்டும் என்றால் இதை ஆன்லைனிலே புக் பண்ணலாம். உங்களுக்கு அது ஒரு சிரமமாக இருந்தால் உங்களது அதை பற்றி அறிந்த ஒரு இளைஞர்கள் அல்லது நண்பர்களிடம் கேட்டீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்காக ஆன்லைன்லேயே அதை புக் பண்ணி உங்களுக்கு அதை செய்வார்கள். ஆனால் அதிலே மிக முக்கியமாக இந்த வேக்சினேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் மீண்டும் குறிப்பிடுவது அதை நாங்கள் நிகழ்ச்சியில் பின்னர் தெரிவிப்போம். இருப்பதை உடனடியாக செய்யுங்கள், விரைவாக எடுப்பது. The last one possibly, Jan, the question is on the positive side. What would be the positive sides of course, we are getting more people getting vaccinated now. The vaccination rate is going up. And what would you see in a few months, how we get out of it, and what would be the positive side of it? Well, they're already looking to see which restrictions people might not need to carry on with once they're vaccinated. We know the first but biggest benefit, not in the future, the first biggest benefit is there is a huge protection against being in hospital or dying from COVID. And that is even after 2 weeks after your first dose, that protection starts for you. It's not full until you've had the second dose and a couple of weeks afterwards, but that protection is so important. People should not underestimate. We have people who have been as young as 17 years old in intensive care, and they were fit and healthy young people. These were not people who had other sicknesses. These are fit and healthy young people. So the first thing is preventing your own death and hospitalization is a fantastic reason to get vaccinated. The second reason is because we know that people who are vaccinated are less likely to give the disease to other people. And also we know that when we have a very highly vaccinated population, even with people who are at high risk of having problems, we are not seeing the same sort of transmission that we've seen before. If you think about last year, when COVID got into an aged care facility, it was terrible. We lost 1 in 4 people in that facility. This year, with the outbreaks we're seeing in Sydney, we're seeing the residents, very few of them are infected, and the ones who are infected who are vaccinated are not usually very sick. And so if that is what's happening for our most vulnerable people, imagine how good it is for the rest of us. ஆமாம், அதை சொல்வதாக இருந்தால் மீண்டும் இவர் சொல்வது டாக்டர் ஜான் ஃபிட்ஸல், அதாவது முதலாவது நீங்கள் உங்களது தடுப்பூசியை எடுத்து 2 வாரத்திலேயே இதற்கு, அதாவது நீங்கள் இந்த நோய்க்கு எதிரான சக்தியை உடம்பிலே பெற்றுக்கொள்கின்றீர்கள். அதாவது முழுதாக இல்லை என்றாலும் பெற்றுக்கொள்கின்றீர்கள். அதன் மூலம் நீங்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதோ அல்லது வைத்தியசாலையில் இறந்து கொள்வதோ இல்லாமல் இருக்கின்றது. தற்போது வைத்தியசாலைகளை பொறுத்தவரையிலே 17 வயது இளைஞர்கள் கூட இந்த கோவிட்டின் தாக்கத்தினால் சீரியஸாக இருக்கின்றார்கள். அதாவது அவர்களுக்கு முன்னர் ஏதாவது வருத்தங்களும் இருந்ததில்லை. அதுவே ஒரு முக்கிய விடயமாக இருக்கின்றது. அதைவிட 2 உதாரணங்களை சொல்லியிருந்தார். அதாவது கடந்த ஆண்டு இந்த நர்சிங் ஹோமிலே அதாவது கோவிட் வந்தவர்களிலே 4 ஒருவர் இறந்தார்கள். அதாவது பல இறப்புகள் நர்சிங் ஹோமிலே இடம்பெற்றது. ஆனால் அதை அடுத்து நர்சிங் ஹோமிலே உள்ளவர்களுக்கு பலருக்கு இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டதன் காரணமாக தற்போது உள்ள இறப்புகள் அந்த நர்சிங் ஹோமிலே இடம்பெறவில்லை என்று அவர் சொல்கின்றார். ஆகவே அது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. அதாவது நர்சிங் ஹோமிலே இறந்தவர்களின் எண்ணிக்கை இதுவரை இல்லை. ஏனென்று சொன்னால்
இந்த தடுப்பூசியை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதை விட மற்ற முக்கியமான விடயம், தடுப்பூசியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் இந்த கோவிடை மற்றவர்களுக்கு கொடுப்பதையும் நீங்கள் குறைக்கின்றீர்கள். ஆகவே அதுவும் ஒரு முக்கியமாக இருக்கிறது. So thanks very much for joining. Probably before we finish this, I would like to Jan to assure our community people that they do not need Medicare to get COVID vaccine or COVID treatment. So it would be nice for them to hear in your own words that they don't need Medicare. Absolutely. In New South Wales, COVID tests are free. Treatment is free. The ambulance, if you need it, is free. And we even have special accommodation, which is an apartment that you can move to if you are a case and no one else in your family is a case, so that you can be safe away from them, but also have nursing, medical care, food, medicines all delivered to your door in that special apartment. So we will look after you. If you have COVID, we will look after you. If you are working and you have household members and you've been exposed but they haven't, we can ask you to move to our special accommodation, not a basketball court. It is an apartment that you have like you would have a holiday in, and having the nurses, doctors, food, everything available to you. And again, the vaccination is free. If anyone is trying to charge you money for the vaccination, don't go there, go somewhere where it is free, because it is free nearly everywhere. So the accommodation is available for people when they can't isolate on their own. Correct. Home, so if you've been in very close contact with someone with COVID, we can move you to this accommodation. Or if you have COVID yourself, we can move you to this accommodation to try and keep you safe. That's really good. அதாவது கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தால், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் வந்திருக்கிறது, மற்றவர்களுக்கு வரவில்லை என்றால் ஒரு சிறிய வீடாக இருக்கலாம். அப்ப உங்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்க கொடுத்து விடுவீர்களே என்று நினைக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தவருக்கு ஒரு தனி அபார்ட்மெண்ட் ஒன்று, அந்த அபார்ட்மெண்ட் அவர்கள் உங்களுக்கு தருவார்கள். அங்கு உங்களுக்கு இலவசமாக தருகின்றார்கள், இலவசமாக உணவும் தருகிறார்கள், இலவசமாக தாதியர் பார்ப்பார், இலவசமாக வைத்தியர் பார்ப்பார், மருந்துகள் இலவசமாக தரப்படும், எல்லாமே இலவசமாக இருக்க போகிறது. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்தால் நீங்கள் அதை சொல்லுங்கள் மற்றொரு, அதாவது வைத்தியரை போய் பாருங்கள், அந்த டெஸ்டை செய்து பாசிட்டிவ் என்றால் காணும், அவர்கள் உடனடியாக எல்லாவற்றையும் மிச்சத்தை அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் நான் போய் செய்து எனக்கு பாசிட்டிவ் வந்துடுமோ என்று பயந்து கொண்டு இருக்க வேண்டாம். போய் செய்யுங்க உங்களோட டெஸ்ட். கலா, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கின்றதா? No, I just want to know, do you have any data about the percentage of vaccinated people in Western area health? No, I don't. I know that we're starting to get up towards 25% of people having had their first dose, and many more and a lesser number, but several percentages of people who've actually had both doses of vaccine now, because we're now starting to see the first people who've had AstraZeneca having that second dose of AstraZeneca. And also we've brought forward that immunisation schedule with a less of a gap between those two doses of AstraZeneca, just to try and get people protected earlier. So it's not enough. We're trying to get up to 70 to 80% of people vaccinated. So we've still got a long way to go. So encouraging your friends and your family and your work colleagues to get vaccinated is the fastest way for us all to get back to something like a normal life. And I know for a lot of us, that means seeing our family from overseas or our friends from overseas again, and being able to go and travel to all those amazing places that we haven't been able to go to. My friends who live just outside of Colombo near Mount Lavinia, I'm desperate to go and see them again at some point. I haven't seen them for a very long time, and it'll be good to have them safe when they're vaccinated, because I know it's rolling out in Sri Lanka as well as having us here vaccinated. We all are desperate. Yeah, thank you, Dan. We like to, like Kala would tell the same thing. Most Sri Lankan doctors feel most of our community people have received the vaccination. We are so proud of it. We are working so hard to get our rest of the community vaccinated so that we can get back to normal life. Thanks for your support. Thanks very much, Jan. It's not easy to do an interview on a Sunday with your busy schedule with every other media organization as well, but we really appreciate the time taken to address our members, our listeners of the community, and to address issues related to our community. And we thank you again. Thank you for having me, and thank you to your community for looking after each other and looking after all the rest of us with the work you're doing. So thank you so much.
Thanks very much. Thanks. Bye-bye. Thank you. Bye. Bye. நேர்கள் இதுவரை நியூ சவுத் வேல்ஸ் அரசின் சுகாதாரத்துறையின் மூத்த ஆலோசகர் டாக்டர் ஜான் ஃபிசல் அவர்கள் இணைந்து முக்கியமான இந்த பல விடயங்களை தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இதிலே முக்கியமாக இப்போது இறுதியாக சொல்லப்பட்ட விடயமும் கூட இந்த வேக்சினேஷனை எடுக்க வேண்டும் என்பதுதான் செய்தி. அதாவது அதை விட வேறு ஒன்றுமில்லை. முக்கியமாக நாங்கள் மீண்டும் முதலும் பேசியது போல ஒரு டோஸை நீங்கள் எடுத்தீர்கள் என்றாலும் கூட உங்களுக்கு 50% மேல தடுப்பு இருக்கிறது. யூகேல செய்த ஒரு ஸ்டடி 14,000 பேஷண்ட்ஸ்ல செய்திருக்கேன். 2 டோஸும் அஸ்ட்ராசெனிகா எடுத்தாக்களுக்கு வந்து 92% எஃபெக்டிவா இருக்குது. அகெயின்ஸ்ட் நாங்கள் சொல்றது ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் அண்ட் டெத்ஸ். சரியா? அப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிஷனை அதைத்தான் நாங்கள் இப்ப பார்க்கணும். எங்களுக்கு கோவிட் வராது என்று நாங்கள் ஒரு காலமும் நினைக்கலாது. வேக்சின் எடுத்தாலும் வரலாம். அது இம்பார்ட்டன்டான விடயம். அதாவது வேக்சின் எடுத்தாலும் உங்களுக்கு கொரோனா வரலாம். நீங்கள் அதனை மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் எய்ம் பண்ணுவது வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அண்ட் டெத் வந்து உங்களுக்கு வரும் அளவுக்கு இருக்காது. இந்த வேக்சின் வந்து உங்களுக்கு 92% எஃபெக்டிவாக இருக்கின்றது. ஈவன் ஒரு டோஸ் எடுத்தாக்கள் கூடி அவர்களை கூடி ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் டெத்ல இருந்து இது பாதுகாக்கின்றது. ஸோ சக்சஸ் வந்து எங்களுக்கு சக்சஸ் என்று நாங்கள் சொல்றது நாட் எலிமினேட்டிங் கோவிட், அதாவது கோவிடை இல்லாமல் பண்ணுவது அல்ல, ரிடியூஸ் பண்றது. அதாவது அது இந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை, அதாவது எங்கள்ல வர இம்பாக்ட் ஆஃப் அந்த கோவிட் எங்களுக்கு ஏற்படுத்துற பாதிப்பை நாங்கள் தடுப்பதுதான் எங்களோட சக்சஸ். சோ இப்ப முக்கியமான விடயம் வந்து எந்த வேக்சினும் நான் அதைத்தான் இம்பார்ட்டன்டாக சொல்ல விரும்புகிறேன். ஆஸ்ட்ராசெனிகாவோ ஃபைசரோ இரண்டை பற்றியுமே எங்கள்கிட்ட இருப்பது இது ரெண்டும் தான். இரண்டுமே எங்களுக்கு ஒரு காலமும் உங்களுக்கு கோவிட் வராமல் பண்ணாது. சரியா? இரண்டுக்கும் ஒரே விதமான பாதிப்பு தான். அதாவது இரண்டும் உங்களை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுவதிலிருந்தும் டெத்ல இருந்தும் பாதுகாக்க போகிறது. ஆனால் இந்த இரண்டை எடுத்தவர்களுக்கும் கூடி உங்களுக்கு கொரோனா வரலாம். 2வது விடயம் நாங்கள் யோசிக்கணும். இப்ப என்ன, அப்ப நாங்கள் சக்சஸ் எங்கன்னு சொன்னா நாங்கள் இதை யோசிச்சு பாருங்க, ஒரு காமன் கோல்டா மாத்துவோம், ஒரு ஃப்ளூவா மாத்துவோம். அதுதான் எங்கடை. இப்ப ஃப்ளூக்கு நாங்க வேக்சின் எடுக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் ஃப்ளூ வருதுதான். ஆனால் நாங்கள் ஒரு பெரிய பாரதூரமான பாதிப்புகளுக்கு உள்ளாகுவது இல்லை. அந்த நிலைக்கு நாங்கள் இந்த கொரோனாவை கொண்டு வர வேண்டும். அதாவது நாங்கள் வேக்சின் எடுத்த பிறகு இந்த லாக்டவுனுக்கு போக மாட்டோம். ஏனென்றால் எல்லாருக்கும் அதுக்கு பிறகு கொரோனா வரைக்கும் அது ஒரு ஃப்ளூ மாதிரி. அதுக்காக நீங்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டியதும் இல்லை, நாட்டை முடக்க வேண்டிய நிலையும் இல்லை. அப்ப இதற்கு ஒரே வழி எல்லோருமே வேக்சின் எடுப்பதுதான். 70% என்று கவர்மெண்ட் எய்ம் பண்ணுது. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் உங்கள் நண்பர்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வேக்சினை எடுங்கள். அதுதான் ஒரே வழி இப்பொழுது இந்த கொரோனாக்குரிய தீர்வு. ஆமா, அதாவது மற்ற விடயத்தையும், அதாவது உதாரணத்துக்கு பார்ப்பதற்கு நீங்கள் குறிப்பிட்டது போல இங்கிலாந்தில் பலரும், அதாவது 50-60% பாப்புலேஷன் இந்த ஆஸ்ட்ராசெனிகா தான் எடுத்தார்கள். அதே போன்று இங்கும் ஆஸ்ட்ராசெனிகா என்று சொல்வதன் பார்க்க வேக்சின் எடுத்தவர்களின் பார்க்கும் போது ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுபவர்களோ அல்லது அதனால் இறப்பவர்களோ இல்லாமல் தான் இருக்கிறார்கள். ஆகவே இது முக்கியம். இந்த வேளையிலே நாங்கள் இனி ஒரு சில தொலைபேசி அழைப்புகளை எடுத்துக்கொண்டிருப்போம். சொல்லுங்கள் சீதா. அதாவது நாங்கள் கொடுக்க வேண்டிய விடயம் என்னென்றால் ஆஸ்ட்ராசெனிகா வேக்சின் வந்து எல்லா இடமும் ரெடிலி அவைலபிள், எல்லா டாக்டர்ஸ் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் தாராளமாக இருக்கின்றது. அதுக்கு நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. அதுக்கு நீங்க சர்ஜரிக்கு வந்து நீங்கள் வாக்கினாக போய் ஆஸ்ட்ராசெனிகா எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஃபைசர் மட்டும்தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வைக்க வேண்டும். என்றால் ஃபைசர் வேக்சினை நாங்கள் ஓபன் பண்ணினால் 6 மணித்தியாலத்துக்குள் கொடுக்க வேண்டும். ஆகவே ஃபைசர் வேக்சின் கட்டாயம் அப்பாயின்மெண்ட் அடிப்படையில் தான் கொடுக்கலாம். ஆஸ்ட்ராசெனிகா அதிகமான பிராக்டிஸ்ல வந்து வாக்கினாக போனால் கொடுப்பார்கள். ஏனென்றால் அது ஓபன் பண்ணினால் 48 ஹவர்ஸுக்கு வைத்திருக்கலாம். நீங்கள் கால் செய்டுங்க பிரபா, நாங்கள் கதைகளை சொல்லிக்கொண்டே இருப்போம். இந்த வேளையிலே ஒரு சில அழைப்புகளை ஏற்றுக்கொள்வோம். வணக்கம். அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டது. இப்போது ஒருவர் இணைந்திருக்கிறார். அதாவது சுருக்கமாக தொலைபேசியில் அழைக்கும் போது உங்கள் கேள்விகளை மட்டும் சுருக்கமாக சொல்லுங்கள். உங்கள் பெயர் விவரங்கள் எங்களுக்கு தேவையில்லை. இப்போது ஒருவர் இணைந்திருக்கிறார். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? கேள்வி, இப்போ வந்திருந்த டாக்டர் ஜான் அப்பார்ட்மெண்ட் கொடுக்குறதுன்னு சொன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டும் ஃப்ரீயா கொடுக்குறார்களோ? அப்படி. ஆமா ஆமா, இல்ல கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறேன். அந்த கமெண்ட்ஸ் தயவு செய்து பார்த்து அதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, நன்றி. அதாவது அவர் அதிலே குறிப்பிட்டதை மீண்டும் நல்ல ஒரு கேள்வி.
அதாவது இப்போது டாக்டர் ஜான் ஃபிசல் சொன்னது கோவிட் டெஸ்ட் ஃப்ரீ, டாக்டரை பார்ப்பது ஃப்ரீ, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ, மெடிக்கேர் தேவையில்லை, இல்லை என்றால் சாப்பாடு ஃப்ரீ. அப்படி நீங்கள் தனிமைப்படுத்த முடியவில்லை என்றால், அதாவது உங்களுக்கு கோவிட் வந்திருக்கிறது, உங்களது ஒரு ஷேர்ட் அக்கமடேஷன் அல்லது நீங்கள் தனியே இருக்கவில்லை அல்லது பலர் ஒரு வீட்டில் இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு வீடும் அங்கு கொடுக்கின்றார்கள். அங்கு அவர் குறிப்பிட்டது போல அங்கு டாக்டர்கள், தாதிமார் எல்லா உணவு எல்லாம் கொடுக்கின்றார்கள் என்று. ஆனால் அது நல்ல விடயமாக இருந்தாலும் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களுக்கு கோவிட் வராமல் தடுப்பதுதான் முக்கியம், இல்லையா? ஆமா, சரி. இப்பொழுது AstraZeneca எடுப்பதில் தயக்கம் இருப்பதன் காரணம் வந்து அந்த கிளாட்ஸ் என்று சொல்கின்றோம். அதாவது ஒரு கிளாட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் என்று. இந்த கிளாட்ஸ் வந்து 2.6 in 1 million people 60 வயதுக்கு உட்பட்டவர்களில் வருகின்றது. 2.6 in 1 million டோசஸ் கொடுத்தாக்கள்ல 2.6 ஆக்களுக்கு வருது. இது 60 வயதுக்கு உட்பட்டவர்களில். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று பார்க்கும் பொழுது 1.7 in 1 million. இது வந்து ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட். அதுதான் நீங்கள் முதல் குறிப்பிட்டீர்கள். அதாவது ஒரு மின்னல் தாக்கி இடி விழுந்து சாவது என்பது. ஆமா, அதை எத்தனை பேர் அப்போது இதற்காக ஏன் பயப்படுகிறீர்கள்? சரி, இதற்காக நான் பயப்பட போறேன் என்றால், நான் வீட்டிலிருந்து ஒரு காரை எடுத்துக்கொண்டு வெளியில் செல்லும் பொழுது காரில் அடிபட்டு சாவதற்கான வாய்ப்புகள் இதை விட அதிகம். அதற்காக நாங்கள் காரை எடுத்துக்கொண்டு வெளியில் போகாமல் இருக்கின்றோமா வீட்டுக்குள்? என்னுடைய கருத்து, இந்த கிளட்ஸுக்காக பயந்து எடுக்க என்றால் வீட்டை விட்டு வெளியில் வலிக்கிடவே வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அது இன்னும் அதிகம். நீங்கள் கார் எடுத்துக்கொண்டு போய் அடிபடுவீங்கள், பெடஸ்ட்ரியன் கிராசிங்ல கிராஸ் பண்ண அடிபடுற வாய்ப்புகள் எல்லாம் இதை விட அதிகம். வீட்டில் வலிக்கிடும் போது படியில் தடுக்க விடலாம். இப்பொழுது இந்த அதை விட நாங்கள் ஓவர்சீஸ் டிராவல் எத்தனை பேர் ஒரு வருடத்தில் ஒரு ஹாலிடே அல்லது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ஹாலிடேயாவது நாங்கள் போவது உண்டு. அப்போது வரும் குளட்டை பற்றி நாங்கள் ஒரு நாளுமே யோசிச்சதில்லை, இல்லையா? மற்றது இப்பொழுது எல்லோரும் கதைப்பது கவர்மெண்ட் எங்களுக்கு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொன்றை சொல்லுகிறது என்று, அதனை நான் ஒத்துக்கொள்கின்றேன், சொல்கின்றது. ஆனால் இது வந்து ஒரு வோ சிச்சுவேஷன் மாதிரி நான் முந்தி சொன்னது போல் ஏன் மாறுகின்றது என்றால், இப்பொழுது கிரேட்டர் சிட்னியை எடுத்து பாருங்கள். இப்பொழுது கிரேட்டர் சிட்னியில் கோவிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக போய்கொண்டே இருக்கின்றது. அப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், வே பண்ணி பார்க்கணும், அந்த ரிஸ்க் பெனிஃபிட் ஈக்குவேஷனை பார்க்கணும். ரிஸ்க் ஒரு பக்கம், பெனிஃபிட் ஒரு பக்கத்தை நாங்கள் ஒரு கோவிட் இங்கு இன்ஃபெக்ஷன் இல்லை என்று சொன்னால் நாங்கள் நீங்கள் சொல்வது போல் ஃபைசர் வேக்சினுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருந்து அதனை செய்யலாம். ஆனால் தற்பொழுது இந்த கோவிட் விரைவாக பரவிக்கொண்டு வருகின்றது. ஆகவே எனக்கு கோவிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் பொழுது நான் இந்த 1.7 அல்லது 2.6 ஒரு ஆளா 1 மில்லியன்ல இருப்பேன் என்பதை பற்றி சிந்தித்தால் உங்களுக்கு கோவிட் வரப்போன்றது. கோவிட் வந்தால் அதிகமாக கோவிட் வருபவர்களுக்கு குளட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது, இறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவேதான் தற்பொழுது நாங்கள் சொல்கின்றோம், ஏதாவது ஒரு வேக்சினை எடுங்கள், உங்களுக்கு எது அவைலபிளோ அதை எடுங்கள். AstraZeneca ரெடிலி அவைலபிள் என்றால் அதை எடுங்கள். உங்களுக்கு AstraZeneca தரும் பொழுது உங்களுடைய டாக்டர்ஸ் உங்கள்கிட்ட எல்லா கதைகளும் கேட்பு, உங்களுக்கு ஏதாவது கண்ட்ரா இண்டிகேஷன்ஸ் இருக்கு, அதாவது அதை எடுக்கக்கூடாத விடயங்கள் இருக்கின்றதான்னு பார்ப்பார்கள். இந்த குளட் என்று சொன்னவுடன் இன்னொரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். மக்கள் நினைக்கிறார்கள் இந்த குளட் என்று சொன்னால் ஹார்ட் அட்டாக் ஒரு குளட், டிவிடி என்று சொல்வோம் காலில் வருவது அது ஒரு கிளாட், பல்மனரி எம்போலிசம் என்று சொல்வோம் அதாவது லங்ஸில் வருவது ஒரு கிளாட். இவை எல்லாத்தையும் யோசிக்கின்றார்கள். இவை எல்லாம் அது அல்ல. இது எல்லாம் வந்தாக்கள் AstraZeneca எடுக்கலாம். இந்த கிளாட்டும் அந்த கிளாட்டும் வேற. அவை அதிகமானவர்கள் சொல்றார்கள், ஐயோ எனக்கு முந்தி ஹார்ட் அட்டாக் வந்தது, அது அப்ப டாக்டர் கிளாட் தான் சொன்னது, எனக்கு ஸ்ட்ரோக் வந்தது அப்ப கிளாட் என்று சொன்னார்கள், எனக்கு லங்ஸ்ல கிளாட் வந்தது அப்ப நான் எடுக்க கூடாது, எனக்கு ஃபைசர் தாங்க ஒன்று. இவை யாவும் கிளியராக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இவை யாவும் நீங்கள் நினைக்கும் அந்த கிளாட்ஸ் இல்லை. இந்த கிளாட்ஸ் என்று சொல்வதற்கு 4 கண்டிஷன் தந்திருக்கிறார்கள். அந்த 4 கண்டிஷனை நீங்க வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். நான் உங்களுக்கு வேணுமென்றால் சொல்லுகின்றேன். ஒன்று வந்து ஆன்டிபாஸ்போலிபிட் சிண்ட்ரோம் என்று சொல்வது, அது வெரி வெரி ரேர் கண்டிஷன். இன்னொன்று இடியோபதிக் த்ரோம்போசைட்டோபீனியா என்று சொல்கிறார்கள், அது வந்து இன்னொரு வருத்தம், அது வந்து மிகவும் அரிதாக காணப்படுகிறது. அது வந்து பிளேட்லெட்ஸ் குறைவாக இருக்கிறது. பிளேட்லெட்ஸ் குறைவாக இருக்கின்றதை கூடி உங்களோட பிளட் டெஸ்ட்ல பிளேட்லெட் குறைவாக இருந்தால் அது ஒரு கண்ட்ரா இண்டிகேஷன் அல்ல. பிளட் டெஸ்டில் பிளேட்லெட்ஸ் குறைவு இருந்தால் பரவாயில்லை, நீங்கள் எடுக்கலாம்.
இன்னொரு விடயம் வந்து சொல்கிறார்கள், இந்த வயிற்றுக்குள்ள வாரது அது ஒரு ஸ்பிளான்ஜினிக் வெயின்ஸ் என்று சொல்றது வெரி அன்காமன் கண்டிஷன். அதில் கிளாட்ஸ் வந்திருந்தவர்கள், அல்லது தலையில் கெவனஸ் சைனஸ் த்ரோம்போசிஸ் என்று சொல்வார்கள், அது வந்தவர்கள். இப்படி ஒரு 4 கண்டிஷன். இது நீங்கள் ஹெப்பரின் இன்டியூஸ் த்ரோம்போசைட்டோபீனியா, இடியோபெத்திக் இல்லை, ஹெப்பரின் இன்டியூஸ் த்ரோம்போசைட்டோபீனியா, இது 4ம் நீங்கள் வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீர்கள். அப்படி வந்திருந்தால் உங்களுக்கு அது தெரிந்திருக்கும். ஆகவே இந்த சாதாரணமாக வார கிளாட்ஸ், அதாவது பல்மனரி எம்போலிசம் அல்லது ஹார்ட் அட்டாக் அல்லது ஸ்ட்ரோக் அல்லது டிவிடி என்றால் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் அஸ்ட்ராசெனிகா எடுக்கலாம். சரியா சொன்னீர்களா? இப்போது அதாவது இந்த கடந்த வாரத்திலே நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒரு வேக்சினேஷன் இப்போது பரவும் வேகத்தை பார்க்கும்போது ஒன்றில் அதாவது 1000-ல் ஒருவருக்கு இப்படி கோவிடை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பிளட் கிளாட் என்று சொன்னாலும் கூட அது வந்தவர்கள் கூட அங்கு இறப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு. அதாவது கிளாட் வரும் சந்தர்ப்பங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல மிக மிக குறைவாக இருக்கின்றது. ஆனால் இந்த மக்கள் இதை பார்த்து கொண்டிருப்பதன் காரணமாக தேவையில்லாமல் ஒரு எக்ஸ்போசரை செய்கின்றார்கள். மற்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு முன்னர் தொலைபேசி இலக்கம் அழைக்க வேண்டியது 96883188. சுருக்கமாக உங்கள் கேள்விகளை கேளுங்கள். பெயர் விவரங்கள் தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அவற்றை கேட்கலாம். ஏனென்றால் இங்கு பல விடயங்களை நாங்கள் இங்கு இன்று பேசியிருந்தோம். இதிலே மிக முக்கியமாக நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது, எமது சமுதாயம், எமது வானொலி நேயர்கள், எமது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் நீங்கள் இந்த சில மூட நம்பிக்கைகள் என்று கூட நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையிலே மருத்துவத்துறையிலும் சரி, மற்ற துறைகளிலும் சரி, சரியான அதாவது ஒருவரை ஒரு பாரிய தாக்கத்துக்கு உட்படுத்துமாக இருந்தால் அத்தகைய மருந்துகளை இங்கு கொண்டு வர மாட்டார்கள். ஆகவே நீங்கள் அதை பற்றி நீண்ட நேரம் யோசிக்க தேவையில்லை. அதாவது நீங்கள் 2 வாரங்கள் பிந்தினீர்கள் என்றால் இன்னும் 2 வாரங்கள், அதாவது 2 வாரங்களுக்கு ஒரு ரிஸ்கை எடுக்கின்றீர்கள். ஆகவே இந்த வேளையிலே நேர் ஒருவர் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம், நான் மறுபடியும் வந்திருக்கிறேன். நான் போட்ட பதிவை பற்றி சொல்ல விரும்புகிறேன் என்றால் அதை பற்றி ஒருவருக்கு தெரியாமல் இல்லை. நாங்கள் அதாவது சுருக்கமாக உங்கள் கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை, சுவிட்சர்லாந்து டாக்டர்ஸும் ஆக்ஸ்போர்ட் ஆக்களும் சேர்ந்து ஒரு ஸ்டடியிலே சொல்லியிருக்கார்கள், இது வாழ்நாள் முழுவதுக்கும் பாதுகாப்பு கொடுக்குவாங்க. ஆனால் அது பற்றி எங்களுக்கு ஆதாரங்கள் இல்லாத விடயங்கள் நாங்கள் கதைக்க முடியாது. நான் இன்று கதைத்துக் கொண்டிருக்கிற விடயங்கள் முழுவதும் அதாவது ஆஸ்திரேலியன் ஸ்டாண்டர்ட் எங்களுக்கு இம்யூனைசேஷன் ப்ரொவைடர்ஸுக்கு வந்திருக்கிற விடயங்கள். மற்றது நாங்கள் சொல்லுவோம் தெரப்பியூட்டிக் கைட்லைன்ஸையும் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் கதைக்கின்றோம். டிஜிஏ 12 வயது, இங்கு ஆஸ்திரேலியாவின் படி டிஜிஏ 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வேக்சின் கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது அவர்கள் எலிஜிபிள் அல்ல. அப்ப 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் தற்பொழுது எலிஜிபிளாக இருக்கிறார்கள். அதில் 18 வயதுக்கு உட்பட்டவர்களை ஃபைசர் தான் எடுக்க சொல்கின்றார்கள். 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் யாருமே அஸ்ட்ராசெனிகா எடுக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் தற்பொழுது எது உங்களுக்கு அவைலபிளோ அஸ்ட்ராசெனிகா எடுப்பதில் முக்கிய விடயம், நீங்கள் போய் உங்கள் டாக்டரிடம் கதைத்து டாக்டர் ஹாப்பி நீங்கள் எடுக்கலாம் என்று சொன்னால் நீங்கள் எடுக்கலாம். அதாவது நீங்கள் இந்த வயது வித்தியாசமான வயது, ஆமா, எல்லா வயதினரும். ஆகவே இந்த இன்னொரு நேர் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம், நான் சொல்லுங்கள், உங்கள் கேள்வியை சொல்லுங்கள். இது இந்த HSC இருக்கிறாங்க 16 வயதுக்கு மேற்பட்ட ஆட்கள், அது ஒரு குழப்பமான இதா இருக்குன்றால் இப்ப ஸ்கூல் 16ஆம் தேதி ஆகஸ்ட் ஓபன் பண்ணின HSC இருக்கிறார்களுக்கு அவைகளுக்கு வேக்சின் போட முன்னுரிமை கொடுக்க சொல்லியிருக்கு. அப்ப அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் செய்யணும், அல்லது நாங்கள் என்ன மாதிரி வழங்கப்படுத்தலுமா? அது இன்னுமே ஃபைனலைஸ் பண்ணப்படவில்லை. இன்று நியூஸ்ல பிரைம் மினிஸ்டர் சொன்னார் 9ஆம் தேதியிலிருந்து அந்த மாணவர்களுக்கு அந்த வேக்சின் கொடுப்பார்கள் என்று. அவர்களுக்கு என்று ஒரு வேக்சின் ஹப் ஒன்று ஃபார்ம் பண்ணி அங்குதான் அவர்களுக்கு கொடுப்பார்கள். அதிகமாக குடும்ப வைத்தியர்கள் மூலம், அங்கு தவறு இருந்தால் உங்களுக்கு குடும்ப வைத்தியர் மூலம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றது. 9ஆம் தேதியிலிருந்து அந்த வேக்சினை தொடங்குவதாகவும் அதுக்கென்று ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஹப் ஓபன் பண்றதாகவும் அறிவித்துள்ளார்கள். எனவே உங்களுக்கு சொல்லுவினம், ஸ்கூல் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண.
அது நீங்கள் நல்ல கேள்வி. இது ஒரு புதிய விடயம். அதன் காரணமாக இப்ப சித்ரா சொன்னது போல அரசாங்கம் பல அறிவித்தல்களை முக்கியமாக பள்ளிக்கூடத்துக்குள்ள, அதாவது உங்களது பாடசாலை இன்று காலை பிரிமியர் அப்படித்தான் சொன்னார். 9ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 9th இருந்து அவர்களுக்கு வேக்சின் தொடங்குவோம். அதுக்கென்று ஒரு ஸ்பெஷல் ஹப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி அவர்களுக்கு கொடுப்படும் என்று. எனவே உங்களுக்கு அந்த அறிவித்தல்கள் உங்கள் பாடசாலை மூலமாக கிடைக்கும். அது எல்டிஏ ஏரியா மட்டும்தானா அல்லது எல்லாருமே? எல்டிஏக்கு தான் பிரையாரிட்டி போடாமல் போனால் அதுவும் ஒரு அதான் அது நல்ல கேள்வியான இது அரசாங்கத்தை பொறுத்தது. ஆனால் ஒன்று என்னென்றால் வேக்சின் எடுத்தவர்கள் நீங்கள் பயப்பட தேவையில்லை என்றால் உங்களுக்கு வந்தாலும் மைல்டாகத்தான் வரும். காவியாக இருப்பார்கள். ஆமாம், காவியாக எல்லாருக்கும் போடக்கூடிய மாதிரி ஒரு இன்னொரு விடயத்தை யோசிக்க வேண்டும். நாங்கள் முன்பு குறிப்பிட்டது போல் இது ஒரு வோ சிச்சுவேஷன் மாதிரி தான். அப்ப பிரையாரிட்டி குரூப்ல இருந்து தான் போய்கொண்டிருப்பார்கள். அதுதானே சரியும். இப்ப எங்க அதிகமாக காணப்படுறதோ அந்த ஏரியாக்களை கவ பண்ணி அப்படியே போகும். சரியான கேள்வி. ஆனால் அது எல்லா ஏரியாலும் இருக்கு. ஆமாம், அது இருக்கலாம். அரசாங்கம் அதை பொறுத்தவரை தான் அவர்கள் திட்டமிட வேண்டும். உங்கள் கேள்வி அது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஒரு செலக்டிவ் ஸ்கூல்ல எத்தனையோ 160 சப் போஸ்ட் கோட்ல இருந்து பிள்ளைகள் வருகின்றார்கள் என்று. எனவே அவர்களுக்கு அந்த விடயம் விவரமாக தெரியும். அதற்கேற்றபடிதான் அவர்கள் அந்த சட்டங்களை கூறுவார்கள் என அனுமானிக்கின்றோம். ஆமாம், நன்றி. இந்த வேளையில இன்னொரு நேரம் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் கேள்வி என்ன? எனக்கு கேள்வி 3 கேள்வி என்றால் சுருக்கமா சொல்லுங்க. ஆமா, இந்த செய்திகள் நிறைய கேள்விகளை உற்பத்தி செய்கின்றன. முதலாவது அந்த இன்ன தடுப்பூசி தான் போடணும்னு சொல்லி ஒரு நோயாளி தீர்மானிப்பதாக இருந்தால் அது எப்படி? ஒரு டாக்டர் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனா ஒரு நோயாளி தீர்மானித்தார் நான் இந்த தடுப்பூசி தான் போடணும்னு சொல்லி. 2வது கேள்வி ஆஸ்திரேலியாவில ஒரு தடுப்பூசியும் ஐரோப்பாவில இன்னொரு தடுப்பூசியும் ஏன் இந்த மாற்றங்கள் எனக்கு புலங்கள் என்றால் இங்க அந்த இதையும் மற்ற மூன்றாவது கேள்வி தாயத்தை சேர்ந்தது. எங்க டாக்டர் தேவானந்தாவிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் அந்த தடுப்பூசியை எந்த அளவுக்கு பொருத்தமானது அவருடைய அமைச்சு தொழிலுக்கும் இதுக்கும் சம்பந்தம். நன்றி. அதாவது நாங்கள் இன்று எங்களுடைய முக்கியமான நோக்கம் ஆஸ்திரேலியாவில் எங்களுடைய கம்யூனிட்டி என்று நாங்கள் ஒரு பாரதூரமான ஒரு நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சவால்களை எதிர்நோக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் நம் மக்கள் எவ்வாறு இந்த சவால்களில் இருந்து விடுவிப்பது என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். ஆகவே இதற்கு வேக்சினேஷன் ஒன்றுதான் எங்களுடைய சொல்யூஷன். அத்துடன் ஆஸ்திரேலியாவில் 2 வேக்சின் தான் இருக்கின்றது. எங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. ஆகவே நாங்கள் அதற்குள்ளேயே நின்று விடுவோம். அதை நேர் கிட்டது போல அந்த ஒரு கேள்வியை மட்டும் சொல்லலாம். அதாவது இங்கு எந்த வேக்சினேஷனை நீங்க எடுக்க வேண்டும் என்ற அந்த சாய்ஸ் இன்னமும் இல்லை. அதாவது அதுக்கென்று ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையிலே அரசாங்கம் ஒரு கைட்லைன், அதாவது விதிகளை சொல்லி இருக்கின்றது. வயதுகள் அல்லது தேவைக்கு ஏற்றது அதற்கேற்ற மாதிரி பொது வைத்தியரிடம் சென்று குடும்ப வைத்தியர் தான் அதை நிச்சயிப்பது. ஆகவே அதுவாக இருக்கின்றது. ஆகவே உங்கள் கேள்விக்கு முதலாவதாக பிரான்சில் இருந்து அழைத்து இந்த கேள்வியை கேட்டதற்கு நன்றி. மற்ற விடயங்களை நாங்கள் இன்றைய விடயம் என்னுடைய கருத்து பொதுவாக நான் சொல்வதென்றால் இப்பொழுது முக்கியமாக வயது வந்தவர்கள் எல்லோரும் நாங்கள் ஒரு கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துவிடுமா என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது வந்தால் நாங்கள் தப்புவமான்றது தெரியாது என்ற நிலையில் இருக்கும்போது ஏதோ ஒரு வேக்சினை எடுத்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த ஒரே மெசேஜ் என்று நாங்கள் தரக்கூடிய. அதை நாங்கள் பலவிதமாக சொல்லுகின்றோம். அதை மீண்டும் மீண்டும் அதாவது உங்களுக்கு இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தால், அதாவது முதல் நேர் கேட்டது போல வித்தியாசமான கேள்விகள் இருந்தால் சுருக்கமாக அழையுங்கள். 96883188. இங்கு சற்று பாருங்கள். நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர்கள் நிகழ்ச்சியின் இணைப்பாளர் டாக்டர் கலா ஜீவகுமார் மற்றும் டாக்டர் சித்ரா ஹரிநேசன் அவரும் இணைப்பாளர். இங்கே இருவரும் குடும்ப வைத்தியர். அதற்கு முன்னர் நாங்கள் இணைந்து கொண்டது டாக்டர் ஜான் அவர்கள் நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசில் இருந்து இணைந்து கொண்டிருந்தார். மீண்டும் நாங்கள் இன்று சொல்லும் அந்த விடயம் இப்போது கலா குறிப்பிட்டது போல இன்னொரு விடயம் பிரபா இப்பொழுது என்னென்றால் எனக்கே எத்தனையோ கால்ஸ் வந்து கொண்டிருக்கும். என்னுடைய மொபைல் போனுக்கு வந்து கொண்டிருக்கும் ஃபைசர் எடுக்கலாமா என்று. தற்பொழுது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருப்பவர்கள் 40 to 59 வயது வரை உள்ளவர்கள் தான் ஃபைசருக்கு எலிஜிபிள். அவர்களை கூட
தற்பொழுது நாங்கள் சொல்கின்றோம் ஃபைசர் கிடைக்கவில்லை என்றால் AstraZenecaவை எடுங்கள் என்று. ஏனென்றால் ஒரு AstraZeneca டோஸ் எடுத்தீங்கள் என்றால் கூடி உங்களுக்கு எத்தனையோ பாதுகாப்பு இருக்கின்றது, உங்களுக்கு அதுக்கு நிறைய பெர்சன்டேஜ் உங்களை பாதுகாக்கின்றது. ஆகவே ஃபைசருக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்க நீங்கள் எலிஜிபிள், ஆனால் எங்களுக்கு தெரியுது சப்ளை அவ்வளவுக்கு இல்லை. உங்களுக்கு அவ்வளவு உடனடியாக ஃபைசர் வேணுமென்றவுடன் ஓடிப்போய் எடுக்க முடியாத நிலை இருக்கின்றது. இப்பொழுது 3 மில்லியன் AstraZeneca வேக்சின் தற்போது இருக்கின்றது, ஸ்டாக்கில் இருக்கின்றது. அதாவது எங்கும் எடுக்கலாம். ஆகவே வெறுமென்று எதிர்பார்த்து 1 மாதம் 6 கிழமை என்று வெயிட் பண்ணும் போது நீங்கள் உங்களது ரிஸ்கை அதிகரிக்கும் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது 40 60 வயதானவர்களுக்கு 59 வயதானவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கின்றது. ஒரு நாளில் எத்தனை கொடுத்து முடிக்க முடியும்? அப்ப சிலருக்கு வந்து செப்டம்பர்லான அப்பாயின்மெண்ட், சிலருக்கு அக்டோபர்லான அப்பாயின்மெண்ட். அந்த அளவுக்கு வேர்த்தான்றதை யோசிக்க வேண்டும். அத்துடன் ஃபைசர் கொடுக்கும் இடங்களும் குறைவாக இருக்கின்றது. ஏனென்றால் அதில் சில கஷ்டங்கள் இருக்கின்றன. அந்த ஃபைசர் வேக்சினை வைத்திருப்பதில் கஷ்டங்கள் இருப்பதால். ஆகவேதான் அவர்கள் சொல்றார்கள் 40 தொடங்கி 59 வயதானவர்கள் நீங்கள் எலிஜிபிள் ஃபைசர் வேக்சினுக்கு, ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கவில்லை, அதற்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறது என்றால் AstraZeneca வேக்சினை எடுங்கள். 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் போய் உங்களுடைய டாக்டருடன் கதையுங்கள். தற்பொழுது எங்களிடம் எல்லாம் 18 வயது 19 வயது 20 வயதானவர்கள் வந்து AstraZeneca வேக்சின் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அதைத்தான் நான் சொல்ல வேணுங்களா, அதாவது பலரும் இப்போது ஒரு ஷாப்பிங் மாதிரி திரிகின்றார்கள். அதாவது எப்படியாவது நாங்கள் மற்றதை எடுக்க வேண்டும் என்று நேரத்தை வீணாக்குகின்றார்கள். நான் பொதுவாக இப்படியான உதாரணங்கள் சொல்வதில்லை. ஆனால் எமது குடும்பத்தை பொறுத்தவரையிலே அந்த மகன் கூட 23 வயது, அவர் கூட AstraZeneca தான் தானே போட்டு போய் எடுத்தார். அப்படி பலரும் செய்கின்றார்கள், உங்கள் குடும்பம் கூட செய்கின்றார்கள். ஆகவே நாங்கள் என்னத்தை சொல்கின்றோம் என்றால், உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள், அதாவது உங்கள் ரிஸ்கை அதிகரிக்கின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் யோசித்து பார்ப்போம். ஒரு வேக்சின் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கின்றது, ஃபைசர் வேக்சின் அக்டோபர்ல அல்ல செப்டம்பர்ல அக்டோபர்ல கிடைக்குது என்றால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? செகண்ட் டோஸ் வந்து எடுக்க போகிறீர்கள். அதிலிருந்து இன்னொரு 3 to 6 வீக்ஸ் 3 வீக்ஸ் என்றார்கள். ஆனால் தற்பொழுது சப்ளை குறைவால 6 வீக்ஸும் போகலாம். அப்படி போகும் பொழுது நீங்க செகண்ட் டோஸ் எடுக்கும் பொழுது டிசம்பர் ஆகிவிடும், நவம்பர் டிசம்பர் ஆகி வந்து பிறகு அது எடுத்து உங்களுக்கு 2 கிழமைக்கு பிறகுதான் அந்த முற்றுமுழுதாக ஆன்டிபாடி ஃபார்ம் பண்ணப்பட போகிறது. 5 மாதம் செல்ல போன்றது. ஆமா, அப்ப நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் இருப்பது வேர்த்தா. அதிலும் பார்க்க அடுத்த இந்த வாரமே நீங்கள் AstraZenecaவை எடுப்பீர்களாக இருந்தால் உடனடியாக 2 கிழமையில் உங்களுக்கு கொஞ்சம் ஆன்டிபாடி வந்துவிடும். அடுத்த டோஸும் எடுத்தவுடன் 6 கிழமையில் 6 மாதத்துக்கு ஒரு 30 வயதானவர் இறப்பதற்கான வாய்ப்பு என்று பார்த்தால் 0.004% சான்ஸ் இருக்குது கோவிடால இறப்பதற்கான வாய்ப்பு. ஆனால் அவருக்கு இதை விட நீங்கள் அந்த ஒரு 30 வயதானவர் கொஞ்சம் தொக்கையானவரா, ஒரு பெருமனானவரா இருக்கலாம், அல்லது ஸ்மோக்கிங் செய்கிறவரா இருக்கலாம், அல்லது வேற வருத்தங்கள் இருப்பவரா இருந்தால் இன்னும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது இறப்பதற்கு. இதுவே இன்னொரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரெக்னன்சியில் வந்து 5 times ஹை ரிஸ்க். அதாவது அவர்களுக்கு வருத்தம் வந்தாலும் பாரதூரமாக வரும், பிள்ளைகளையும் அது பாதிக்கும், ப்ரீடேர்ம் லேபர் நடக்கலாம், அப்படியான விடயங்கள் நடக்க இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது பிரெக்னன்ட் தாய்மார் எல்லாரையும், கர்ப்பிணி பெண்கள் சகலரையும் போய் ஃபைசர் வேக்சின் எடுக்கும்படி கூறுகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமையும் கொடுக்கின்றோம். இப்பொழுது சென்ற வாரம் கூடி என்னுடைய கிளினிக்கில் 38 கிழமை 37 கிழமை பிரெக்னன்ட் ஆனாக்கள் வரும்பொழுது எப்படியோ நாங்கள் அவர்களுக்கு கஷ்டப்பட்ட உடனே கொடுத்தோம். ஏனென்றால் இன்னும் 2 கிழமையில் அவருக்கு குழந்தை பிறக்க போகின்றது, அவருக்கு அது கட்டாயம் அவசியம். ஆகவே இந்த பிரெக்னன்ட் லேடிஸ் கட்டாயம் போய் எடுங்கோ. எல்லாரும் இப்பொழுது ஃபைசர், அவர்களுக்கு ஃபைசர் மட்டும்தான் ரெக்கமெண்டட், ஃபைசர் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தயவு செய்து போய் எடுங்கள். மற்ற ஒரு விடயத்தை நான் ஒரு சமூக ரீதியில சொல்ல வேண்டும். சுயநலமாக இருக்காதீர்கள். அதாவது நாங்கள் ஒரு சமுதாயத்திலே இங்கே இருக்கின்றோம், ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றோம். உங்களுக்கும் பலருக்கும் தெரிந்திருக்கும், உங்களுக்கு ஒரு இப்படியான ஒரு கோவிடோ அல்லது என்ன விதமான வருத்தங்களோ வந்தால், இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலே மக்கள் கடும் நிலை, அல்லது பல நாடுகளில் கூட இந்த நிலைதான் காணப்படுகின்றது. சிங்கப்பூர் போன்ற இடங்களில் கூட காணப்படுகின்றது. ஆகவே இங்கு எத்தனை வசதிகள் இருக்கின்றன, அரசாங்கம் சரியான முறையிலே சோதித்து இருக்கின்றது. ஆனால் நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்வதோ அல்லது இதைத்தான் எடுப்பேன் என்று குறைத்து கொண்டு, அதனால் இப்போது நாங்கள் சிட்னியில இந்த ஒரு அவல நிலையை பார்க்கின்றோம். அதாவது இங்கு பல இறந்திருக்கின்றார்கள். இறந்தவர்களுக்கு கொண்டு வந்தது, அதாவது அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறவில்லை. இறந்தவர்கள் 70-80 வயதானவர்கள் கூட ஒரு சிலர் இந்த தடுப்பூசியை எடுக்கவில்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 8 மாதமாக அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்தது. இது நான் என்னுடைய பிராக்டிஸில் நடந்த ஒரு விடயம். நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு 80 வயது இருக்கும் ஒரு அப்பா ஒருவர் வந்தார். சொன்னேன், நீங்கள் கோவிட் வேக்சின் எடுக்கவில்லையான்றோ. ஐயோ டாக்டர், மகள் சொல்லி விட்டவள், டாக்டர் கேப்பினம்
தயவு செய்து ஓம் என்று சொல்லி போடாதீங்க. ஆகவே இதை என்ன செய்யலாம்? ஆகவே ஆனா அவர்களுக்கு அந்த நோயை அந்த மகள் தான் வீட்டிலே கொண்டு வந்து கொடுக்க போகிறார் இல்லையா? அதுதான் கவலைக்கிடமான விடயம். ஆமாம், அதாவது அந்த நோயை கொடுப்பது ஒன்று, அந்த நோயின் தாக்கம், அதாவது 2 விடயங்களை நாங்கள் பார்க்கணும். அதை பற்றி சித்ரா கலா நீங்க கூட சொல்லலாம். அதாவது உங்களுக்கு கோவிட் வந்து நீங்கள் தப்பினாலும் கூட உங்களுக்கு பலவிதமான தாக்கங்கள் இருக்க போகின்றது. நீங்கள் இறக்கவில்லை என்றாலும் கூட உங்களுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட போகின்றது, வேறு உடம்பிலே பல சிக்கல்கள் ஏற்பட போகின்றது, ரீஹாபிலிட்டேஷனுக்கு போக வேண்டியது இருக்கின்றது. ஆகவே இவை எல்லாத்தையும் தடுப்பது மிக முக்கியம். ஆகவே நாங்கள் இந்த குடும்பங்களை பாருங்கள், இந்த கோவிட் அந்த பெண்களிலே நடந்த அந்த குடும்பம் எமது மக்கள் அல்ல, அந்த வீட்டிலே 40 பேருக்கு வந்திருந்தது. அந்த வீட்டிலே மீண்டும் இன்னொரு பேர் இறந்திருக்கின்றார் அந்த வீட்டிலே. அதாவது முதலாவது இறப்புக்காக அனைவரும் அங்கு சென்றது, அதனால் இன்னொருவரும் இறந்திருக்கின்றார். அதே போன்று மற்ற இந்த 80 வயதானவர்கள் கூட இறந்திருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் இந்த தடுப்பூசியை இதுவரை எடுக்கவில்லை. ஆகவே நீங்கள் இதை பிந்துவதன் காரணமாக, உங்கள் சுயநலம் காரணமாக, ஒரு சிறு, அதாவது ஒருவித பாதிப்பும் இல்லாத இந்த வேளையிலே நீங்கள் மற்றவரை கொன்ற அந்த பழி உங்களுக்கு தான் பெறப்போகிறது. சுயநலம் என்று நான் சொல்ல மாட்டேன் பிரபா, இது ஒரு கன்ஃபியூஷன் தான். அதாவது அஸ்ட்ராசெனிகாவா ஃபைசரா என்பது ஒரு குழம்பிய நிலையில் மக்கள் இருக்கின்றார்கள். மக்களையும் நாங்கள் குறை கூற முடியாது, ஏனென்றால் மீடியா அப்படியான சில விடயங்களை கூறிய காரணங்களும் உண்டு. ஆனால் தற்பொழுது அதற்கு வடிவாக கிளியராக விளங்கப்படுத்துகிறார்கள். அதாவது அஸ்ட்ராசெனிகா எடுப்பதால் உங்களுக்கு கிளட் வர சான்சஸ் வந்து ஒரு மின்னல் தாக்கி இறப்பதற்குரிய வாய்ப்புகள் தான். ஆகவே அஸ்ட்ராசெனிகா எடுங்கோ, ஃபைசர் தான் வேணும் என்று நிக்காதீங்கோ. என்னட்டே வந்து கனவே சொல்லிருக்கேன், ஒரு மாதிரி நான் ஃபைசர் எடுத்துட்டேன், ஏதோ லொட்டோ விழுந்தது இல்ல ஒலிம்பிக்ல கோல்டு தங்கப்பதக்கம் கிடைத்த மாதிரி தான் அந்த கதை சொல்லுவார். நான் அவர்களுக்கு எல்லாம் சொல்வது நான் அஸ்ட்ராசெனிகா தான் எடுத்தேன் என்று. ஏனென்றால் இதற்கு இப்படி பயந்து கொண்டிருக்க தேவையில்லை. கோவிடுக்கு பயப்படுகின்றோம். இன்றைக்கு நாங்கள் 2 வேக்சினும் எடுத்து விட்டே பயந்து கொண்டிருக்கின்றோம். கோவிட் வந்து விடுமோ, கோவிட் வந்து. இந்த அஸ்ட்ராசெனிகா எடுப்பதற்கு தயவு செய்து பயப்பட வேண்டாம். ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்கின்றது. நாங்கள் கூறியது போல் ஒரு மிகவும் ஒரு நுண்ணிய ஒரு நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் இவர் டாக்டர் ஜான் ஃபிஸல் சொன்னது போல ஒரு பாரிய காட்டுத்தீ வருகின்றது. இந்த தீயிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும் என்றால் ஒரு ஃபெராரி என்ற மிக விலை கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் தான் போய் என்று நீங்கள் இருந்தால் இருக்க வேண்டியது. அதிலும் பார்க்க இருக்கும் வாகனத்திலே தப்பி பிழைப்பதுதான் நல்லது. அது போன்று இந்த அஸ்ட்ராசெனிகாவை எடுங்கள். ஏனென்றால் இந்த ரிஸ்க் எடுப்பது என்பது இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் விமானத்தில் செல்கின்றோம், காரை ஓடுகின்றோம், நடக்கின்றோம், ஏர்லைன்ஸ்லேயே டிராவல் பண்ணுகின்றோம், பல இடங்களுக்கு செல்கின்றோம். ஆகவே இதை பின் போடுவதன் காரணமாக நீங்கள் பல விதமான, அதாவது உங்களுக்கு மிக ஒரு சிக்கலான நிலையாக இருக்கும். அதாவது நீங்கள் இந்த வருத்தத்தை உங்கள் குடும்பத்திற்கு மற்ற ஒரு முக்கிய விடத்தை நான் மீண்டும் பார்க்க வேண்டும். இந்த டெல்டா வேரியன்ட், இந்த புதிதாக வந்த கோவிட், இந்த இளைய வயதினர்கள் பலரை தாக்குகின்றது. நிச்சயமா. அதாவது முன்னர் பலரும் இது வயது முதிர்ந்தவர்களுக்கு தான் இது வருகின்றது. அதாவது பழைய கோவிட், அது ஒரிஜினல் கோவிட். டெல்டா வேரியன்ட் மிகவும் ஒரு கொடியது, எந்த வயதினரையும் விட்டு வைக்கவில்லை, எல்லோருக்கும் வருகின்றது. ஆகவே உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சமுதாயத்தையும் உங்கள் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் தயவு செய்து வேக்சினை எடுங்கள். அது எந்த வேக்சின் என்பது ஒரு கேள்வி அல்ல. உங்களுடைய டாக்டர்ஸ் யாராவது சொன்னாலே தவிர, உங்களுக்கு இதை எடுக்கக்கூடாது இந்த வேக்சின் என்று சொன்னாலே தவிர, மற்றும்படி யாரும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாரும் அஸ்ட்ராசெனிகா வேக்சின் எடுக்கலாம். அஸ்ட்ராசெனிகா வேக்சின் வேணும் என்றால் நாளைக்கே நீங்கள் எடுக்கலாம். ஏனென்றால் எல்லா பிராக்டிஸ்லும், அதிகமான பிராக்டிஸில் அஸ்ட்ராசெனிகா வேக்சின் இருக்கின்றது, உடனே கொடுப்பதற்குரிய வசதிகளும் இருக்கின்றது. இந்த வேளையிலே நேரு ஒருவர் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். சொல்லுங்கள், உங்கள் கேள்வியை சொல்லுங்கள். நல்ல விடயம். இந்த நேரத்திலே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வரதுக்கு நல்ல விடயம். ஆமாம், நேர்களுக்கு சொல்ல வேண்டும். இது டாக்டர் லுமினா டைட்டஸ். சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, என்னோட ஒரு கேள்வியோ அல்லது ஒரு அறிவுரை சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்று நான் நினைக்கிறேன். அப்ப மெடிக்கேர் கார்டு இல்லாதவர்கள், முதலே அவர்கள் இலவசமா எடுக்கலாம் என்று. ஆனா அவர்களுக்கும் அந்த எல்லாருக்குமே ஒரு தெளிவில்லை, என்ன காரணத்தால அவர்கள் குடும்ப வைத்தியத்தை எடுக்க முடியாதுன்றதும், அடுத்தது அவர்கள் எங்க போய் ரெஸ்பிரேட்டரி கிளினிக் இருக்குது அப்படின்னா அவர்கள் எங்க போய் எடுக்கலாம் என்றதையும் சொல்ல முடியுமான்றது என்ற கேள்வி. லுமினா, நீங்களே தான் பதில் சொல்லுவீர்கள் நினைத்தேன். நீங்கள் தான் அதிகமாக, நீங்கள் தான் அந்த வெப்சைட்லயே அது வடிவாக போட்டிருக்கின்றீர்கள் இல்லையா லுமினா? அந்த ரெஸ்பிரேட்டரி கிளினிக்
சரி, ஓகே. உங்களிடமே எதிர்பார்க்கின்றோம். இல்ல, அதாவது என்னத்துக்காக இப்ப நாங்க குடும்ப வைத்தியர் கொடுக்க முடியாதுன்னா, இப்ப எல்லாம் எடுக்கிற ஒவ்வொரு என்ன சொல்றது, எடுக்கிற ஒவ்வொரு தடுப்பூசியும் அந்த பதிவுல போகுது. அப்ப எங்களோட மெடிக்கல் கார்டுகளால தான் அந்த எங்களோட லிங்க் எங்களுக்கு வந்து ஜிபி குடும்ப வைத்தியர்கள் அந்த லிங்கால தான் நாங்க அந்த பதிவு செய்கின்றோம். மெடிக்கல் கார்டு இல்லாம எத்தனையோ பேரை நாங்க சும்மா பாக்குறோம். ஆனா அப்படி நாங்க வேலை பார்த்து இந்த தடுப்பூசியை கொடுக்க முடியாது. ஏனென்றா அந்த கணக்கெடுக்கல் பிழைப்போம் கிடைக்கும். அதாலதான் அவர்கள் வந்து அந்த காஸ்டலில் ஒன்றும் எனக்கு அந்த அட்ரஸ் சொல்ல தெரியல. அவையில் அங்க போகும்போது அவையில் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரியில போகுது அந்த வேக்சின் எடுக்கிறது சொல்லி இல்லையா? அதான் அந்த உண்மையான காரணம். எனக்கும் தெளிவாக தெரிந்தது. நானே கேட்டேன் சர்ஜரி அப்படி இருந்து, அதே நேரம் இன்னொரு டாக்டர் என்கிட்ட இருந்து கேட்டிருந்தா அப்படி ஒரு இருக்கு வந்தா குடுக்கலாமா அப்படின்னு. இதுதான் இந்த காரணம். இது ஒரு நல்ல ஒரு விடயம். என்னிடமும் பலர் இதனை பற்றி கேட்டிருந்தார்கள். அதாவது ஓவர்சீஸ் விசிட்டர்ஸ் இங்கு இருப்பவர்கள் அல்லது இங்கு அகதிகளாக வந்து மெடிக்கல் கார்டு இல்லாமல் இருப்பவர்கள் வந்தால் எடுக்கலாமா என்று நாங்கள் சொன்ன விடயம், நாங்கள் ஜிபி பிராக்டிஸ் கொடுக்க முடியாது. ஏனென்றால் மெடிக்கல் இருக்கிறவருக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுக்கலாம். லுமினா குறிப்பிட்டது போல் நாங்கள் வேக்சின் கொடுத்தவுடன் அந்த இம்யூனைசேஷன் ரெஜிஸ்ட்ரிக்குள் போய் நாங்கள் என்டர் பண்ண வேண்டும். அதனால் தான் உங்களுக்கு 2 டோஸும் எடுத்தவுடன் நீங்கள் அந்த மெடிக்கல் ஆப்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் வரும். அது அங்கு அந்த ரெஜிஸ்ட்ரிக்கு போக வேண்டும். சோ அந்த மெடிக்கல் கார்டு இல்லாத ஆட்களை ரெஜிஸ்டர் பண்ற வழி வந்து எங்களிடம் இல்லை. அது வந்து ரெஸ்பிரேட்டரி கிளினிக்ஸ் மட்டும் தான் செய்கின்றன. சோ அந்த கணக்கெடுப்பிற்காக மட்டும்தான் அவர்கள் அதனை ஜிபிஎஸ் கொடுக்க கூடாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். இரண்டாவது, முழுமையா குறிப்பிட்டது போல் மெடிக்கல் கார்டு இல்லாதாக்கள், ஓவர்சீஸ் விசிட்டர்ஸ் சகலருக்கும் இந்த வேக்சின் ஃப்ரீ எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் உங்கள் ஜிபியிடம் கேட்டால் அவர் சொல்வார் எங்கு நீங்க போய் எடுக்கலாம் என்பதை சொல்லுவார். அதாவது அந்த ரெஸ்பிரேட்டரி கிளினிக் அதே நேரம் எனக்கு நான் ஒரு கொஞ்ச நேரம் சிந்திச்சது சித்ரா, நீங்க கழிச்ச நேரம் அந்த இப்படியான ஆட்களுக்கு நாங்க ஜிபியும் கொடுக்கறதுக்கு மாதிரியா அந்த வாய்ப்புகளை சேர்த்து சொல்லி இருந்தீங்களா சித்ரா? எனக்கு விளங்க இல்ல, சொல்லுங்க, என்ன கேட்கிறீங்க? இல்ல நீங்க வந்து இன்றைக்கு இப்ப கதைச்ச நேரம் அந்த இதுக்கு முதல் வந்தா டாக்டர் ஜானாவோட கதைக்கும் போது நீங்க வந்து நாங்க ஜிபி ஆக்களும் அப்படி அந்த இலவசமா மெடிக்கல் கார்டு இல்லாத ஆக்களுக்கு வேக்சின் கொடுக்கறதுக்குரிய அந்த வாய்ப்புகளை செய்த சொல்லி அப்படி கேட்டேன். இல்ல அதற்கு நான் விளக்கமாக மெடிக்கல் கார்டு இல்லாதவர்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டும் வேக்சினும் ஃப்ரீயாகத்தான் கொடுக்கிறது என்பதை உத்தரவாதம் கொடுக்க சொல்லிக்கோ எங்கள் மக்களுக்கு கூறும்படி கேட்டிருந்தேன். ஆனா அது மிகவும் இம்பார்ட்டன்டான விஷயம் லுமினா. நன்றி நன்றி லுமினா, நன்றி, வணக்கம். இன்னொரு நேர் இப்போது இணைந்திருக்கின்றார். அந்த நேர் இப்போது அனைவரை துண்டிவிட்டார் என்று நினைக்கின்றேன். நேரம் சற்று நெருங்கி கொண்டிருக்கிறது கலா. அதாவது நீங்கள் ஒரு சாராம்சமாக நான் சொன்ன விடயங்களே தான் திருப்பி மீண்டும் 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 வலியுறுத்த இந்த அழைப்பை மட்டும் ஏற்றுக்கொள்வோம். வணக்கம். ஆமா, மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புவது, அதாவது 2 டோசஸும் நீங்கள் AstraZeneca ஓ Pfizer எது எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அது 90-95% எஃபெக்டிவாக இருக்கின்றது அகெயின்ஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் டெத். அதாவது நீங்கள் ஒரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதோ அல்லது இறப்பிலிருந்து தவிர்க்கின்றது. அத்துடன் இன்னொரு நேர் மட்டும் ஒரு இறுதி கேள்வி. சொல்லுங்கள் உங்கள் கேள்வியை சுருக்கமாக. வணக்கம், சொல்லுங்கள். அதாவது இந்த நான் கேட்க வேண்டியதால் இப்ப இந்த புத்தி கோவிட் ஆரம்பத்துல வரும் பொழுது அது உடல் ரீதியாகவும் பரவலாம், அவை தொட்டது ஆளாயும் பரவலாம்னு சொன்னவை. இப்ப இது வந்து மூச்சாலதான் பரவுதான்னு சொல்றீங்க அதிகமாக? ஆமா, அதிகமாக. அவ இப்ப நாங்கள் இப்ப ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ அல்லது ஏதோ ஒரு பொது இடத்துல போயிருக்கோம். ஒரு கோவிடால இந்த இதால டெல்டா வைரஸால பாதிக்கப்பட்டவர் அவரும் மூடி போட்டிருக்கேன், நானும் மூடி போட்டிருக்கேன். ஆனா எனக்கு தெரியாத அவரு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நான் ஒவ்வொரு காலம் இப்ப 1 நாள் 3 தினம்
3 தடவை பார்த்து குளிக்கணுமா? குளிப்பது என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இது ஏர்போன் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய சுவாசத்துக்குள்ளால போகின்றது. அதுக்கு அதான் அவரும் அது மாஸ்க் வந்து நாங்கள் போடும் மாஸ்க் சர்ஜிக்கல் மாஸ்க். இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் உங்களுக்கு 100% ப்ரொடெக்ஷன் இல்லை. அது பாதுகாக்கின்றது, ஆனா 100% பாதுகாக்கும் என்று இல்லை. குறைக்கின்றது டெஃபினெட்லி குறைக்கின்றது அந்த சான்சஸை. ஆனால் 100% குறைக்கும் என்று சொல்ல முடியாது. அப்ப இப்பவும் நாங்கள் வெளியில போட்டு வந்தா பாளையம் வாங்கி அந்த முகத்தை கழுவி சோப்பை போட்டு எல்லாம் சுத்தம் சுதந்திரம் நல்லதுதான், அவற்றை செய்யுங்க. மற்றது வெளியில் போவதை குறைத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றார்கள். அதாவது ஷாப்பிங் செய்வதை சுருக்கமாக செய்யுங்கள். 3 தடவை போக தேவையில்லை. ஒரு 3 கிழமைக்கு ஒருக்கா போனால் காணும். நன்றி உங்கள் அழைப்புக்கு. நேயர்களே, நாங்கள் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. கலா, நான் மறக்க முதல் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் அதாவது இந்த கோவிட் காரணமாக மற்ற முக்கியமான விடயமாக இந்த மன அழுத்தங்கள், மன ரீதியான தாக்கங்கள், அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல பொருளாதார சமூக ரீதியால் குடும்ப பிரச்சனைகள் பலவும் இருக்கின்றன. அப்படியான விடயங்களுக்கு மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றையும் சரி சொல்லுங்கள். ஏனென்றால் அதை எமது சமுதாயம் சற்று செய்வது குறைவு. இங்கு பல ஒரு சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்ற, முக்கியமாக ஆஸ்திரேலிய அரசை பொறுத்தவரையிலே இந்த மென்டல் ஹெல்த் என்ற விடயத்தை பற்றி பலரும் பேசுகின்றார்கள். அதையும் சற்று உங்கள் சாராம்சத்தில் சொல்லுங்கள். ஆமா, ஸோ வேக்சினை எடுங்கள். அதான் ஒரே ஒரு மெசேஜ், டேக் ஹோம் மெசேஜ். அதாவது AstraZeneca வேக்சின் அல்லது ஃபைசர் வேக்சின், உங்களால் ஃபைசர் எடுக்க முடிந்தால் ஃபைசரை எடுங்கள், AstraZeneca எடுக்க முடிந்தால் AstraZeneca எடுங்கள். ஒரு டோஸ் எடுத்தாலே உங்களுக்கு பெரிய அளவில் பாதுகாப்பு இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து அது வேண்டும் இது வேண்டும் என்று கல்லறை வரை காத்திருக்காமல் தயவு செய்து உங்களுக்கு எந்த வேக்சின் எடுக்கலுமோ எடுங்கள். AstraZeneca எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் நாளைக்கே எடுக்கலாம். அதை நிச்சயமாக நான் உறுதியாக கூறுவேன். ஏதோ ஒரு மெடிக்கல் சென்டரில் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சக்சஸ் என்பது எங்களுக்கு வந்து கோவிடை இல்லாமல் பண்ணுவது அல்ல, எங்களை இது பாதிக்கும் விதத்தையும் எங்களுக்கு இறப்பு வருவதையும் தவிர்ப்பதுதான் எங்களுடைய நோக்கம். எந்த வேக்சினுமே முற்று முழுதாக கொரோனாவிலிருந்து எங்களை விடுவிக்க போவதில்லை. எங்களுக்கு வந்து மைல்டாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது வேக்சின் எடுத்தாலும். ஆனால் எங்களுடைய ரிஸ்க், அதாவது ரிஸ்க் வந்து ஆஸ்பத்திரி போவதோ அல்லது நாங்கள் சாவதையோ வந்து நன்றாக குறைக்கும். மற்றது நாங்கள் வந்து இப்பொழுது இந்த எங்களுடைய நோக்கம் வேக்சின் எடுத்து இந்த கொரோனாவை ஒரு தடிமல் இருமல் மாதிரி மாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம். அதாவது வேக்சின் எடுத்த பின்பு முழு சமுதாயமும் எடுத்த பின்பு இந்த கொரோனா வரத்தான் போகின்றது. ஆனால் நாங்கள் தடிமல் வந்தால் ஒரு 2 நாள் சிக் லீவ் போட்டுட்டு இருப்போமே, அது போல் இருக்கிற ஒரு நிலைக்கு நாங்கள் மாற வேண்டும். அது மாறுவதற்கு நாங்கள் அட்லீஸ்ட் 70 to 80% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து நாங்கள் வேக்சின் எடுக்க வேண்டும். அட்லீஸ்ட் 1 டோஸ் எடுக்க வேண்டும். மற்றது இந்த ஃபைசர் வேக்சின் எடுப்பதால் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் எடுப்பதால் 2.6 இன் 1 மில்லியன் பேர் எடுத்தால் 2.6 பேருக்கு குளாட் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எடுத்தால் 1.7 1.7 in 1 மில்லியன் சான்சஸ் தான். அது வந்து மிகவும் 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 ஒரு சிறிய வாய்ப்பு. அதற்காக பயந்து கொண்டு கோவிட் வருத்தத்தினால் இறப்பதற்கான வாய்ப்பை அதிகரித்துக் கொள்ளாதீர்கள். இந்த ரிஸ்க் வந்து உங்களுக்கு கோவிட் இப்பொழுது கிரேட்டர் சிட்னியில் முக்கியமாக கிரேட்டர் சிட்னியில் இப்பொழுது அதிகரித்து கொண்டு வருவதனால் உங்களுக்கு கோவிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இந்த சின்ன ஒரு குளட்டை பார்த்து நீங்கள் AstraZeneca வேண்டாம், ஃபைசர் தான் வேணும் என்று இருக்க வேண்டாம். ரிஸ்க் ஆஃப் டையிங் என்று பார்க்கும் பொழுது ஒரு 30 வயதுக்கு உட்பட்டவருடன் கம்பேர் பண்ணினால் 60 வயதுக்கு அல்லது 80 வயதுக்கு மேற்பட்டவர் என்றால் 600 டைம்ஸ் ஹையர் ரேட் ஆஃப் டெத் வந்து உங்களுக்கு இருக்கின்றது வாய்ப்புகள். ஆகவே நீங்கள் அதுவரை வெயிட் பண்ணி ஃபைசர் தான் வேணும் என்றால் நீங்கள் முடிவு செய்யுங்கள், ஃபைசர் வேக்சினா இறப்பா என்பதை. அத்துடன் இந்த இப்பொழுது வந்து பலரும் குழம்பி போயிருப்பது ஸ்கூல் பிள்ளைகளுக்கான வேக்சின். 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஃபைசர் வேக்சின் TGA அப்ரூவ் பண்ணப்பட்டு விட்டது. ஆனால் இன்னும் எலிஜிபிலிட்டி வரவில்லை. எலிஜிபிலிட்டி இப்பொழுது வந்து 16 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கொடுபடுகின்றது. அதில் AstraZeneca 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எடுக்கலாம். எவரும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாருமே AstraZeneca ஏற்படலாம். ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரி உங்களுக்கு சொன்னால், ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர் வந்து நீங்கள் வேக்சின் எடுப்பதனால் வரும் ரிஸ்கை விட உங்களுக்கு கோவிட் வருவதனால் வரும் ரிஸ்க் வந்து சரியான அதிகம் என்று சொல்வது மிக மிக அதிகம். ஆகவே 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லோரும் நீங்கள் இதுவரையில் எடுத்திருக்க வேண்டும். எடுக்காமல் இருந்திருந்தால் தயவு செய்து போய் எடுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு டெத் ரேட் வந்து அல்லது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக 200 ஒரு சந்தர்ப்பம்
நிச்சயமாக 40க்கும் 60க்கும் வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து உங்களுக்கு ஃபைசர் வேக்சின் எலிஜிபிள், நீங்கள் அந்த கிரைட்டீரியாக்களை நீங்க வாரீங்கள். ஆனால் தற்பொழுது உள்ள சப்ளை காரணமாக உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கின்றது. அந்த வெயிட்டிங் லிஸ்டுக்கு நீங்கள் இருப்பது வேர்த்தா என்பதை யோசித்து பாருங்கள். அதற்கிடையில் உங்களுக்கு கோவிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. பயந்து கோவிட் வந்து விடுமா என்று வாழ்வதை விட அஸ்ட்ராசெனிகா வேக்சினை எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் உங்களுடைய ஜிபியுடன் போய் கதையுங்கள். தற்பொழுது எல்லோருக்கும் அஸ்ட்ராசெனிகா ரெக்கமெண்டட். ஸோ உங்களுடைய ஜிபியுடன் கதையுங்கள். உங்களுடைய ஜிபி நீங்கள் எடுக்கலாம் என்று பச்சை கொடியை காட்டினால் உடனடியாக எடுங்கள். பெரும்பாலான ஜிபி கிளினிக்ஸில் அஸ்ட்ராசெனிகா வேக்சின் உடனடியாக தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இல்லாவிடில் நீங்கள் ATBCயுடன் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கான வசதிகளை செய்து தரலாம். மற்றது சான்ஸ் ஆஃப் கெட்டிங் கோவிட் என்று கேட்டீங்கள் என்றால், இப்ப நான் வீட்டுக்குள்ளானே இருக்கிறேன், எனக்கு கோவிட் இல்ல, கோவிட் வராது என்று நினைச்சால் நான் சொல்றேன் 100% உங்கள் எல்லோருக்கும் கோவிட் வரும். எப்படி என்று கேட்டால் இன்றோ ஒரு நாள் வரப்போகின்றது. ஏனென்றால் 70% பாப்புலேஷன் வேக்சின் எடுத்தவுடன் நாட்டை திறக்க போகிறார்கள். எல்லாரும் ஓப்பனாக போகும்பொழுது வெளிநாட்டிலிருந்து வரப்போகிறார்கள். உள்ளூரில் வேக்சின் எடுத்தவர்கள் எடுக்காதவர்கள் யாருக்கும் வரலாம். வந்தால் நீங்கள் வேக்சின் எடுக்காதவர்களுக்கு வரும். வந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படுவீர்கள். உங்களுக்கு இறப்பதற்கான வாய்ப்புகள் கணக்க இருக்கின்றது. ஆகவே ஒரு நாள் உங்களுக்கு கோவிட்-19 வரத்தான் போகிறது. ஆகவே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சாத்திரம் சொன்ன மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கிறீர்கள். அது பயங்கரமா இருக்கிறதா? இல்ல, இது உண்மை. இதெல்லாம் நடக்க போகின்றது. பார்டர்ஸை நெடுக க்ளோஸ் பண்ணி வைத்திருக்க முடியாது. இன்டர்நேஷனல் பார்டர் திறக்கத்தான் போகின்றார்கள். எல்லோரும் வரத்தான் போகின்றார்கள். வேக்சின் எடுத்தவர்கள் தப்பிக்கொள்வார்கள். மற்றவருக்கு நிச்சயமாக வரத்தான் போகின்றார்கள். சிறிய உதாரணமாக நாங்கள் பார்க்கும்போது இங்கிலாந்து, கனடாவை பாருங்க, அதாவது அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளை பாருங்கள். என்றால் மூடி வைத்திருந்த நாடுகள் முற்றுமுழுதாக திறக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் அங்கு ஓரளவுக்கு வேக்சினேஷன் கொடுத்து விட்டார்கள். ஆகவே அதை திறக்க போகின்றார்கள். ஆகவே பிரபா, எங்களுடைய சாராம்சமா உங்களுக்கு என்ன விளங்கினது என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் மக்களுக்கு விளங்கி. அதாவது அடுத்ததாக நான் சித்ராவுடன் கேட்டுவிட்டு இறுதியாக சாரமாக கூற வேண்டியது, ஃபைசர் வேக்சினுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். அஸ்ட்ராசெனிகாவை எடுத்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், சமுதாயத்தையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதைத்தான் நான் கூற வருகின்றேன். ஆமாம், இறுதியாக நான் சொல்வதென்றால், அதாவது இன்றைய நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைத்தது, அதாவது இங்கு நான் கலா இங்கு ஸ்டுடியோக்கு வந்திருக்கின்றோம், சித்ரா வந்திருக்கின்றார், மற்ற தொடர்புகளை ஏற்படுத்தி நாங்கள் செய்ததற்கு மிக முக்கியமான காரணம், அதாவது பலரை போல நாங்களும் இன்றும் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று இருந்திருக்கலாம், அல்லது இப்படியான ஒரு பொது இடத்திலே வந்திருக்க கூடாது என்று கூட பார்த்திருக்கலாம். இருந்த போதிலும் நாங்கள் இங்கு செய்ததற்கான முக்கியமான விடயம், நியூ சவுத் வேல்ஸ் சுகாதார திணைக்களத்திலிருந்து கூட இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த வானொலி அல்லது எமது நேர்கள் இருக்கும் இடங்கள் பல, பிளாக் டவுன் கவுன்சில், கம்பளைண்ட் கவுன்சில், பரமட்டா கவுன்சில் போன்ற பல இடங்களிலே இந்த தொற்று நோய்கள் மிக வேகமாக பரவுகின்றன. இதே போன்று இந்த தென்மேற்கு மற்ற மேற்கு பகுதிகளிலே உள்ள மக்கள் பலரும் இந்த ஒரு சற்று தயக்கமாக இருக்கின்றார்கள். பலரும் நீங்கள் குறிப்பிட்டது போல இதை பின்பற்றுவதில்லை, பலவித கட்டுப்பாடுகளை. ஆகவே இந்த மிக தெளிவாக தெரிகின்றது, வேக்சினேஷன் எடுத்தவர்கள் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய தேவை, அதாவது முதலிலே கோவிடை பெறுவதில்லை. அப்படி பெற்றாலும் தொற்று நோய் அவர்களுக்கு பரவினாலும் கூட தாக்கம் அவர்களுக்கு பெரிதாக இல்லை. அதற்கு பல உதாரணங்களை நீங்கள் இன்டர்நெட்டிலே பார்க்கலாம், பல தகவல்களை பார்க்கலாம், நாங்கள் கூட இங்கு சொல்லியிருந்தோம். ஆகவே எம்மை பொறுத்தவரையிலே இன்று வானொலி என்ற ரீதியிலே நேர்கள் என்று நாங்கள் கேட்கும் ஒரே விடயம், விரைவாக உடனடியாக இந்த வாரமே நீங்கள் உங்களது வைத்தியரை தொடர்பு கொண்டு இந்த வேக்சினேஷனை எடுங்கள். கலா மற்றது சித்ரா குறிப்பிட்டது போல அஸ்ட்ராசெனிகா தாராளமாக இருக்கின்றது. ஆகவே உடனடியாக எடுங்கள். எடுத்தீர்களாக இருந்தால் இன்னும் 2 வாரங்களிலே நீங்கள் ஓரளவுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை கொண்டிருக்க போகின்றீர்கள். இந்த மாதத்தின் கடைசியிலே, அதாவது இது ஆகஸ்ட் 1 என்று கிளாடிஸ் சொன்னது போல, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் இறுதி அல்லது செப்டம்பர் மாதம் 28th of August we will be out of danger. அதாவது செப்டம்பர் முதல் வாரத்திலே நீங்கள் முழுதாக 2 டோஸையும் எடுத்து விடுவீர்கள். ஆகவே அதை செய்யுங்கள். எதிர்பார்த்து கலா இப்போது நாங்கள் பல தடவை குறிப்பிட்டது போல சரியா அதை பற்றி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்து உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். மிக முக்கியமாக இந்த வருத்தத்தை நீங்கள் உங்களது இளம் குழந்தைகளோ, குழந்தைகள் என்று நான் சொல்வது கூட இளைஞர்கள் இதை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே அவர்கள் கூட 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எவருமே நேரடியாக வைத்தியரிடம் சென்று இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலம் நாங்கள் ஒரு சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வேண்டும். ஆகவே இதுக்கும் மருந்தை பாவியுங்கள், இவற்றை எடுங்கள் என்று சொல்லி, இதுதான் நான் இன்றைக்கு சொல்ல வேண்டிய விடயங்களா. இந்த வேளையிலே மிக முக்கியமாக டாக்டர் சித்ரா ஹரிநேசன்,
டாக்டர் கலா ஜீவகுமார் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இந்த முக்கிய தகவல்களை எமது நேர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு, மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலிருந்து நேரடியாக அதை நாங்கள் மீடியா பார்ட்னர் என்று சொல்வது, அதாவது எமது வானொலி கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளாக நியூ சவுத் வேல்ஸ் அரசுடன் ஒரு மீடியா பார்ட்னர் என்று, அதன் மூலம் டாக்டர் ஜான் ஃபிசல் அவர்கள் அவரது மூத்த ஆலோசகர், அவர் கூட இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்த போதிலும் நம்முடன் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டார். அனைவருக்கும் நன்றிகளை கூறி நேர்கள் சார்பிலே இரவு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது சிவசம்பு பிரபாகரன். வணக்கம் நேர்களே. வணக்கம்.